அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார், நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? தெளிவா இருக்கு சார். கேக்குது சார். ரொம்ப மகிழ்ச்சி. விக்கிபீடியாவில் எழுதுவதற்காக ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மோஜோ வகுப்பு மற்றும் ஐமன் 2024-25 மாணவர்கள் மற்றும் நம்முடைய ஐமன் சொந்தங்கள் மற்றும் ஹிரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மீடியா, ஸ்கில்நெட் கம்யூனிட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு அணிகளை திரட்டி வந்து நாம் இந்த மோஜோ வகுப்பில் விக்கிபீடியாவில் எழுதுவது எப்படி, விக்கிபீடியானா என்னங்க, விக்கிபீடியாவில் ஏங்க எழுதணும், விக்கிபீடியாவில் எழுதுறதால எனக்கு என்னங்க கிடைக்கும், பல கேள்விகளோடு வந்திருக்கிறீர்கள். பல பேருக்கு விக்கிபீடியாவை ஓரளவு நன்றாக தெரிந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். விக்கிபீடியாவினுடைய தேவை என்ன, அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதனால் எதிர்கால தலைமுறைக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதை உள்ளுணர்ந்து வந்திருக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இப்போ எல்லாருக்கும் பொதுவாக இந்த விக்கிபீடியா தளம் குறித்தும் அந்த தளத்தில் மிக மிக எளிதாக நாம் எழுதலாம் என்பது குறித்த புரிதலையும் ஏற்படுத்துவதற்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ் சார்பாக விக்கிபீடியா பயிற்சியை உங்களுக்கு வழங்குவது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் இது ஒரு சமுதாய சேவை, இது ஒரு அர்ப்பணிப்பு, இது ஒரு தியாகம், இது ஒரு அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய சேவை. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இன்றைக்கு இந்த விக்கிபீடியா வகுப்புக்கு அன்போடு உங்களை அழைத்துச் செல்கிறோம். ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வகுப்பை பாருங்கள். இதனுடைய வீடியோ பதிவு வழக்கம் போல் உங்களுக்கு கொடுக்கப்படும், நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் வகுப்பின் இடையில் நீங்கள் கேள்விகள் கேட்காமல் வகுப்பு முடியும் போது நாம் ஒரு சில மணித்துளிகள் நாம் வந்து வகுப்பில் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால் வகுப்பை ரொம்ப கூர்மையாக கூர்ந்து கவனிங்கள். நான் உடனடியாக உங்களை என்னுடைய திரைக்கு அழைத்து செல்கிறேன். விக்கிபீடியாவை பற்றி நம்ம சார் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள். ஆனால் சில விஷயங்களை வந்து நாம் நினைத்து வருத்தப்பட வேண்டிய விஷயங்களையும் வந்து தெளிவாக நம்ம அஸ்கர் சார் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். ஏன்னா தமிழர்கள் எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு கணக்கு போட்டப்போ கிட்டத்தட்ட 8.5 கோடி பேருங்கிறாங்க. நம்ம நார்மலாக 7 கோடி பேர் 7 கோடி பேர்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் 8.5 கோடி பேர் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, இந்திய தமிழர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு இந்த தளத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அது வந்து நமக்கு பெரிய வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 7 கோடி தமிழர்களில் வெறும் 20 பேர் மட்டும்தான் விக்கிபீடியாவில் முழுமையான அர்ப்பணிப்போடு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த 20 பேருமே அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறதை கேட்கும்போது உண்மையிலேயே ஏன் அந்த வேலையை நாம் எடுத்து செய்யக்கூடாது? நம்ம ஐமன் மீடியா ஸ்டடீஸுடைய நோக்கமே வந்து நம்முடைய நல்ல விஷயங்களை வந்து ஊடகத்தின் வாயிலாக நாம் வந்து மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்முடைய எல்லா பயிற்சி வகுப்புகளுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பப்ளிக்கிட்ட நம்ம கொண்டு போயிடணும் நம்முடைய விஷயங்களை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இழையோடிக்கொண்டே இருக்கும். அதை நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம். அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தளம் தேவை. நாம் வந்து எழுதுவதற்கு, நம்முடைய எழுத்தாக்கங்கள் வந்து காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்பதற்கு, நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், பிறவா தலைமுறை, இனிமே பிறக்க போகிற குழந்தைகள் எல்லாருக்குமே நம்முடைய விஷயங்கள் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். நம்முடைய கலை, கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு, மரபு, நம்முடைய சமையல் விஷயங்கள், உணவு முறைகள், உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நம்ம எதிர்கால தலைமுறைக்கு, அடுத்த நூற்றாண்டுக்கு, அதுக்கு அடுத்த நூற்றாண்டுக்கு, 22ஆம் நூற்றாண்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போவீங்க, 23ஆம் நூற்றாண்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? அதுக்காகத்தான் விக்கிபீடியாவில் எழுத கற்றுக்கொண்டால் நாம் காலம் கடந்து நம்முடைய விஷயங்களை நம்முடைய தலைமுறைக்கு கொண்டு செல்லலாம். தமிழ் விக்கிபீடியா என்பது ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம். ஆங்கிலத்திலும் நாம் எழுதலாம். உலகத்தினுடைய 320க்கும் மேற்பட்ட மொழிகளில் விக்கிபீடியாவில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்லையும் நீங்கள் வந்து சூப்பராக எழுதலாம். விக்கிபீடியாவினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
விக்கிபீடியாவில் எழுதுவதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், விக்கிபீடியாவில் ஏன் எழுத வேண்டும், இப்படின்னு பல பேருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கும். இப்போ நீங்கள் நான் உங்களை நேரடியாக பார்த்தே பேசுகிறேன். விக்கிபீடியா என்பது ஒரு கட்டற்ற கலை களஞ்சியம். இது ஒரு திறந்த மென்பொருள், ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். நம்ம நிறைய வகுப்பில் நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மூத்த தாத்தா மாதிரி இருக்கிறவங்க தான் ஓப்பன் சோர்ஸில் விக்கிபீடியா. ஓகேவா? விக்கிபீடியாவில் உலகம் முழுவதற்குமான ஒரு கலை களஞ்சியமாக விக்கிபீடியாவானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம போய் பொதுவாக கூகுளில் போய் நீங்கள் எதை வேணாலும் டைப் பண்ணுங்கள். எந்த விஷயத்தை டைப் பண்ணாலும் சரி, ஒரு தனிநபரை பற்றி தேடினாலும், ஒரு பல்கலைக்கழகம் கல்லூரியை பற்றி தேடினாலும் சரி, இல்லை ஒரு கலை இலக்கியம் தேடினாலும் சரி, அறிவியலை தேடினாலும், தொழில்நுட்பத்தை தேடினாலும், முதல்ல கூகுள் சர்ச் என்ஜினில் எந்த சைட் நிற்கிது? விக்கிபீடியா தான். ஏன் விக்கிபீடியா வருது அப்படின்னா, விக்கிபீடியாவினுடைய நம்பகத்தன்மை. கூகுளே யாரை நம்புகிறாங்க? விக்கிபீடியாவை தான் நம்புகிறாங்க. எதை கேட்டாலும் முதல்ல விக்கிபீடியா தான். நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமில்லை, தமிழிலும் கூட நீங்கள் எதை தேடினாலுமே விக்கிபீடியா தான் நிற்கும். ஏன்னா அவ்வளவு சல்லடை போட்டு சலித்து ஒவ்வொரு கட்டுரையும் அந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த 300 பேர், அந்த 300 பேரில் 20 பேர் இவர்கள் இரவு பகல் பாராமல் அயராமல் தங்களுடைய பலவிதமான பணிகளுக்கிடையே இதற்குன்னு தொடர்ந்து நேரம் ஒதுக்கி பல சந்திப்புகளை நிகழ்த்தி தங்களுடைய ஓய்வு நாட்கள், சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள், அரசு விடுமுறை நாட்கள் எல்லாவற்றையும் இங்கே கொண்டாந்து கொட்டுறாங்க. இந்த டயத்தை கொண்டாந்து இங்கே கொட்டுறாங்க. ஏன் கொட்டுறாங்க? நம்மளுடைய விஷயம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும் அப்படின்னு தான். இப்போ நான் பிளாக் எழுதலாம், நான் வெப்சைட் நடத்தலாம், நான் என்னென்னமோ பண்ணலாம். ஆனால் இதன் மூலமாக நான் அடுத்த தலைமுறைக்கு போய்விட முடியுமா? அடுத்த தலைமுறையை நான் என்னுடைய விஷயங்களை கடத்திட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. எப்போ நம்மளுடைய எண்ட் ஆஃப் தி லைஃப் அப்படின்னு வருதோ அப்போ நம்முடைய கண்டென்ட்டும் எண்ட் ஆஃப் தி லைஃப் ஆகிடும். ஏன்னா ஆன்லைனில் நம்பும்போது நமக்கு அடுத்த ஜெனரேஷனில் நம்ம பிள்ளைங்க, அவங்க நம்ம பேர பிள்ளைங்க நம்மளுடைய விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்னு செய்கிறாங்களா அப்படிங்கிறது எந்த உத்தரவாதமும் கிடையாது. எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. ஆனால் அந்த உத்தரவாதத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தளம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அதுதான் விக்கிபீடியா. அதில் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா காலாகாலத்துக்கும் அது இருக்கும். நம்ம இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். உங்களை ஊர் சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்லும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். விக்கிபீடியாவினுடைய நோக்கம் என்ன, எதற்காக விக்கிபீடியாவில் எழுத வேண்டும் அப்படிங்கிறத இப்போ இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ், ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் எல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க. இதில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாம் பெரிய ஜாம்பவானாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. அந்தளவுக்கு உங்களுக்கு எளிமையாக நாங்கள் இதை புரிய வச்சுருவோம். சரியா? உலகளாவிய அளவில் இயங்கக்கூடிய இந்த அறிவு வழங்கும் தளத்தில் எந்த ஒரு பயனரும் கட்டணம் இல்லாமல் இலவசமாக தகவல்களை அணுகலாம். ஒவ்வொரு கட்டுரைகளையும் திருத்தலாம், புதுப்பிக்கலாம், புதிய தகவல்களை சேர்க்கலாம். உலகம் முழுவதும் உள்ள சமூகத்தின் கூட்டு முயற்சியின் மூலமாக தரமாக புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை உங்களால் வழங்க முடியும். தகவல்களை ஆதாரபூர்வமாக வழங்க மேற்கோள்கள் மற்றும் ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும். இது ஒரு தன்னார்வ தொண்டு. விக்கிபீடியாவில் உள்ளடக்கங்களை உருவாக்குபவர்கள் தன்னார்வ தொண்டர்களாக உலகம் முழுவதும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய நம்பகமான கலைக்களஞ்சியம் நம்பர் 1 விக்கிபீடியா தான். விக்கிபீடியாவினுடைய நோக்கத்தை மறுபடியும் நான் முதலேருந்து சொல்கிறேன். இலவசமாக அறிவை வழங்குதல். இது ஒரு திறந்த தகவல் தளம், ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் நீங்கள் இதில் தொகுப்பில் ஈடுபடலாம். நம்பகத்தன்மை, கூகுளே நம்புறது விக்கிபீடியா தான். இது ஒரு தன்னார்வ தொண்டு அப்படிங்கிறத நான் சொன்னேன். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். உலக அளவில் அதிகமாக பார்வையிடக்கூடிய இணையதளங்களில் முக்கியமான இணையதளம் விக்கிபீடியா. அலெக்சா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அதில் உலகத்தில் அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இணையதளம் எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ஃபேஸ்புக்கு, யூடியூபு, ட்விட்டரு, டிக்டாக்கு, இந்த வரிசையில் 6வது இடத்துல விக்கிபீடியா இருக்கிறது. நம்பர் 6, 6வது பொசிஷனில் விக்கிபீடியா இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இதுக்கு மேலே நான் சொன்ன எல்லா விஷயம் கூகுளாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன வருமானங்கிறதுக்காக அந்த விஷயங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வருமானம் பார்க்கறதுக்காக தான் அவங்க இந்த தளங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் விக்கிபீடியா அப்படிங்கிறது நம்ம வச்சு அவங்க சம்பாதிக்கணுங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு சேவையாக அவர்கள் வந்து விக்கிபீடியாவை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவை வந்து தன்னார்வலர்களால் நடத்தப்படக்கூடிய சேவை. அதனால அந்த இலவசமாக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய பெரிய இணையதளம், நம்பர் 1 இணையதளம் அப்படின்னு நீங்கள் கேள்வியை போட்டாலும் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியது விக்கிபீடியா தான். அதனால மற்ற தளங்களுக்கும் விக்கிபீடியாவுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாட்டை வந்து நீங்கள் மைண்டில் வந்து முதல்ல செட் பண்ணிக்கணும். இலவச கலை களஞ்சியம், பல மொழிகளில் இந்த களஞ்சியத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். தமிழிலும் உள்ளது, தமிழிலும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆராய்ச்சி, கல்வி, பொது தேடுபவர்களுக்கு தமிழிலும் விக்கிபீடியா மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,60,000 தாண்டி கட்டுரைகள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய 7,5 கோடி தமிழர்கள், 8,5 கோடி தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு 1,60,000 அப்படிங்கிறது எங்கே இருக்கிறது? இத்தனை தமிழர்கள் வந்து இருக்கும்போது, நமக்கு இவ்வளவு பெரிய கலை செல்வங்கள் இருக்கும்போது ஏங்க நாம் எழுதக்கூடாது? ஃபவுண்டர் ஆஃப் விக்கிபீடியா லாரி சாங்கர், ஜிம்மி வால்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விக்கிபீடியா தளத்தை வந்து நமக்கு கொண்டு வந்தார்கள். ஏன் கொண்டு வந்தார்கள்? நம்ம ஏன் விக்கிபீடியாவை பயன்படுத்தணும்? இது ஒரு அமெரிக்கா கம்பெனியாச்சே, வெள்ளைக்காரன் நடத்துகிறதாச்சே, அப்படி இப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும். இது ஒரு யூஎஸ் கம்பெனிங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவான். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு திறந்த ஓப்பன் சோர்ஸு. உலகம் முழுக்க இருப்பவர்கள் அணுகலாம், பயன்படுத்தலாம், திருத்தலாம், மேம்படுத்தலாம். எல்லாருக்குமான வாய்ப்பு உண்டு, எல்லா துறைக்குமான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கும்போது நம்ம இதை விட சிறந்த ஒரு இடத்துல நம்ம எங்கே போய் எழுத போகிறோம் சொல்லுங்கள்? இதை விட சிறந்த எழுதுவதற்கான பெரிய களம் எங்கே இருக்குது? ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க, வாட்ஸ்அப்பில் எழுதுறீங்க, திருப்பி நீங்களே எடுத்து பார்க்க முடியாது. அடுத்த நாள் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா போன வாரத்து மெசேஜை நீங்கள் பார்க்க முடியாது. போன வருஷம் என்ன எழுதுனீங்கன்னு தெரியுமா? எதுவுமே இருக்காது. ஆனால் இதை வந்து விக்கிபீடியா மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் சில விஷயங்கள் இருக்கிறது. ஓகேவா? தமிழில் வந்து கலைக்களஞ்சியம்னு நிறைய முயற்சிகள் நடந்திருக்கிறது. முதல் தமிழ் கலைக்களஞ்சியம் 1954ஆம் ஆண்டு பெரியசாமி தூரன் அவர்கள் தலைமையில் அந்த கலைக்களஞ்சியத்தில் உருவாக்குனாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம எத்தனை பேர் வச்சுருக்கிறோம், எத்தனை பேர் படிக்கிறோம்? கடல் அளவு நம்மள்ட்ட விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம வச்சிருக்கிற கண்டென்ட் வந்து குளத்தளவு கூட இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் விக்கிபீடியாவில் எழுதுங்கன்னு சொல்கிறேன். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். மகாகவி பாரதி சொல்லியிருக்கிறார். அதே போல் அறிவினை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நானென்று கூவு, பிரிவிலை எங்கும் பேதமில்லை. இதை வந்து இசைஞானி இளையராஜா பொதிகை தொலைக்காட்சிக்காக இசையமைத்து ஒரு பாடலாக கொடுத்தார். அந்த பாடல் இன்றைக்கும் வந்து அந்த பாடலும் இசையும் எங்களுடைய மனதோடு ஒட்டி இருக்கிறது. பல பேருக்கு தூர்தர்ஷன் ஆரம்பத்தில் 90களில் பார்த்தவர்களுக்கு இந்த பாடல் மனப்பாடமாக இருக்கும். என் குலம் என்று உன்னை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெரும் கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். இளையராஜாவே பாடியிருப்பார். இந்த மக்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அந்த மக்களுக்காக செய்வதற்கான தளம்தான் விக்கிபீடியா. இந்த நம்முடைய கலை செல்வங்களை வந்து எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இத்தனை இலக்கியங்கள், இத்தனை புத்தகங்கள், 50 காப்பியங்கள், அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம், சிற்றிலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், கம்பராமாயணம், திருக்குறள் எல்லாம் எங்கேருந்துங்க வந்துச்சு? ஓலை சுவடிகளில் எழுதி வைத்தார்கள். பாறைகளில் வந்து ஆணியால் அடித்து எவ்வளவு பெரிய உழைப்பு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு கோயில்லையும் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் சுற்றுலா தலங்கள், பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நம்முடைய விஷயங்களை வந்து அந்த காலகட்டத்தினுடைய விஷயங்களை, நம்முடைய கலையை, நம்முடைய ஆன்மீகத்தை பாறைகளில் தான் எழுதி வச்சாங்க. அதே போல் வேதாகமாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும்,
இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து இன்னைக்கு நம்ம கையில் வந்து சேர்ந்திருக்கிறது எப்படியெல்லாம் இந்த காகிதம்லாம் இல்லாத காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற கணினி காலம் வரைக்கும் இந்த விஷயங்களை கொண்டாந்து சேர்த்திருக்கிறார்கள்னா அதற்காக சில அறிவார்ந்த மனிதர்கள் உழைத்து கொண்டே இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் நாம் இன்னைக்கு எல்லா செல்வங்களையும் வைத்திருக்கிறோம். இப்போ இதை வந்து இணையத்திற்கு கொண்டு வர வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்து விட்டோம். சரியா? தொழில்நுட்பத்தோடு நாம் வந்து பயன்படுத்தினால் மட்டும்தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்முடைய விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும். விக்கிபீடியாவில் எழுதுறதுக்கு என்ன தேவை? ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் பேர் கூட கொடுக்க வேண்டாம். வெறும் ஐபி நம்பர் நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு டைரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு உங்களை வந்து அனுமதிக்கிறாங்க. இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் நம்பர் தான் ஐபி நம்பர். ஐபி நம்பர் இருந்தால் போதும். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, லேப்டாப் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஐபி நம்பர் உங்களுக்கு பின்னாடி எழுதியிருப்பாங்க. சிம் நம்பர் மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஐபி நம்பர் இருக்கும். நிறைய பேருக்கு ஐபி நம்பர் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் அவங்க எடுத்து பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒன்று இருக்கிறதே கூட நிறைய பேர் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. விக்கிபீடியாவில் உங்கள் ஐபி நம்பர் ட்ரேஸ் அவுட் ஆகி அதிலிருந்து கூட நீங்கள் எழுதலாம். சும்மா நீங்கள் போயிட்டு தொகுன்னு சொன்னீங்கன்னா கூட அதில் எழுத போயிடலாம். அப்படி இல்லைன்னா பக்காவாக யூசர் ஐடி ரெடி பண்ணி நீங்கள் எழுதலாம். யூசர் ஐடி ரெடி பண்ணி எழுதுனீங்கன்னா பல வசதிகளை விக்கிபீடியா நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இதற்குரிய முன்னோடிகளை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். தமிழ் விக்கிபீடியாவினுடைய ஆரம்ப மையப்புள்ளி அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கை தமிழர் இ. மாயூரநாதன். அவர் வந்து 2003ஆம் ஆண்டே விக்கிபீடியாவை தமிழில் வந்து எழுத ஆரம்பித்தார். முதல்ல தமிழில் பங்களித்த படைப்பாளி இவர்தான். அப்புறம் நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம நேற்று இசைமுரசில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூர்த்தி அவர்கள் 10,000த்திற்கும் மேற்பட்ட கட்டுரைகள். இவர் ஒரு பெரிய ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், திருவாரூர் மாவட்ட கூடுதல் கருவூல அலுவலர், விக்கிபீடியா கட்டுரையாளர். இவர்களை தாண்டி நம்மலாம் பிஸியாக இருக்கோமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்குங்க. இவர்களை தாண்டி நம்மெல்லாம் பெரிய வேலையோடு இருக்கிறோமா? ஏங்க அவ்வளோ கரண்ட்டில் வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் ஒரு டிஸ்ட்ரிக்டை கையில் வச்சிருக்கிறார். இவங்க தான் கலெக்டருக்கே சம்பளம் போடணும். அப்பேற்பட்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு 10,000 கட்டுரைகள். நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், எத்தனை வருடங்கள் எழுதியிருப்பார், எப்படி உழைத்திருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 வருடமாக எங்கிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு 4 கட்டுரை 5 கட்டுரை விக்கிபீடியாவுக்காக எழுதிட்டு இருக்கிறார். மூர்த்தி சார் அவர்களுக்கு நம்முடைய கம்யூனிட்டி சார்பாக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, பாராட்டெல்லாம் கிடையாது, நன்றிகளை தான் நம்ம சொல்லணும். அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப அறிமுகமான ராஜாராமன். ஐமனில் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் கூட ரொம்ப எங்கள் வயசு இருக்கும் அஸ்கர் சார் மாதிரி. அஸ்கர் சாருக்கு பிலோ 40 தான். எங்களை மாதிரி 40+ இருப்பார்னு தான் நான் நினச்சிட்டு போனேன். பார்த்தா சின்ன பையங்க. இவரெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு அவ்வளவு ஆக்டிவான ஒரு பெரிய ஒரு ஒர்க்கர், நீச்சல்காரன் ராஜாராமன். இவங்க மூலியமாக விக்கிபீடியா வந்து இன்றைக்கி தமிழில் வந்து செழித்தோங்கி கொண்டிருக்கிறது. இவங்கெல்லாம் யாருங்க? யாருக்கெல்லாம் தெரியும் இவங்களாம் சினிமா ஸ்டார் கிடையாது, டிவியில் நடிக்கிறவங்க கிடையாது. ஒருத்தர் மட்டும் இருப்பார். 2 பேர் இருக்கலாம் நீங்கள் டிவியில் பார்த்துட்டு, டிவி சினிமாவில் பார்த்தவங்க. ஆனால் இவங்க எல்லாருமே தமிழ் சமூகத்திற்கு பங்களித்தவர்கள், தமிழ் இணையத்திற்கு பங்களித்தவர்கள், தமிழ் கலை கலாச்சாரம் இலக்கியத்திற்கு பங்களித்தவர்கள். மிக முக்கியமாக விக்கிபீடியாவில் பெரிய பங்களிப்பை அளித்தவர்களும் இந்த வல்லமையாளர் பட்டியலில் இருக்கிறார்கள். இந்த பட்டியலில் நீங்கள் வரணுமா வேண்டாமா? வந்தாகணுங்க. சொல்லுங்க. இந்த பட்டியல் எதற்காக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, விக்கிபீடியா போன்ற தளங்களில் தமிழுக்கு சேவையாற்றக்கூடியவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்போடு இணைத்து அவர்களை வந்து கௌரவித்து கொண்டிருக்கிறார்கள். ஓகேவா? இப்போ அடுத்ததுக்கு நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். அடுத்தது நம்ம ப்ராக்டிக்கல் செக்ஷன் வந்து ஆரம்பிச்சிக்கலாம். விக்கிபீடியாவில் எழுதுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதை விட முக்கியமாக நிறைய விஷயங்கள். இந்த பிபிடி நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம மோஜோ கிளாஸ், ஐமன் கிளாஸ்க்கு நம்ம கொடுத்துருவோம். விக்கிபீடியாவில் எழுதுறதுனுடைய அவசியம் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்முடைய தலைமுறைக்காக, நம்முடைய விஷயங்களை கடத்துவதற்காக விக்கிபீடியாவில் நம்ம எழுதணும். அதை அணுகுவதற்கு பலவிதமான வசதிகளை, தொழில்நுட்பங்களை விக்கிபீடியா நிறுவனம் உருவாக்கி வைத்திருக்கிறது. இணையதளம் மூலமாக அணுகலாம், ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக அணுகலாம், ஐஃபோன் மூலமாக அணுகலாம். நீங்கள் உலகத்தினுடைய எந்த இதர கருவிகளை பயன்படுத்தினால் கூட, எந்த ஓஎஸ்ஐ பயன்படுத்தினால் கூட அவர்கள் மூலமாக அணுகலாம். விக்கிபீடியாவில் எழுதணுன்னா அண்ணன் யார் தெரியுமா, எங்கள் சித்தப்பா யார் தெரியுமா, எங்கள் பெரியப்பா யார் தெரியுமா, இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்லாம் எழுதக்கூடாது. நீங்கள் அப்படியெல்லாம் எழுதுறதெல்லாம் ஃபேஸ்புக்கில் போய் எழுதுங்க.
லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லைன்னா திட்டுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மற்றவங்கள புகழ்கிறது, உங்களை பெருமையாக டாமினேட் பண்ணுற மாதிரி எழுதுறது, உங்கள் கம்பெனியை பற்றி எழுதுறது, அதெல்லாம் அவங்க கேட்கல. விக்கிபீடியா என்ன கேட்குறாங்க? அறிவு களஞ்சியத்தை கேட்கிறார்கள். அறிவு களஞ்சியத்தில் எழுதணும்னா அதுக்கு கலைக்களஞ்சிய எழுத்து நடைன்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப எளிமையாக எழுதலாம். நீங்கள் நார்மலாக எழுதுறத விட கலைக்களஞ்சியம் நடையில் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா தந்தி அடிக்கிற மாதிரி கண்டென்ட் மட்டும்தான் இருக்கணும். அந்த காலத்தில் தந்தி அடிப்போம், ஞாபகம் இருக்கா? சுருக்கமாக 2 வரி 3 வரியில் முடிச்சிடலாம். ஓகே. கலைக்களஞ்சிய நடையில் நீங்கள் எழுத வேண்டும். கலைக்களஞ்சிய நடைனா என்னங்க? சிம்பிளாக எழுதணும். புகழுரை இருக்கக்கூடாது, ஒருத்தரை பாராட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, நடுநிலையோடு இருக்கணும். மையம்ங்கிறாங்களா, நடுநிலைங்கிறாங்களா, அந்த மாதிரி நடுநிலையோடு தான் நீங்கள் எழுதணும். எந்த விஷயத்தை எழுதினாலும் சரி, டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடணும். ஷார்ட்டாக எழுதணும், பாயிண்ட்டுக்கு வந்துடணும். அதையும் மீறி நீங்கள் ஏதாவது எழுதுனீங்கன்னா சல்லடையை வச்சுக்கிட்டு 20 பேர் உட்காந்துருக்குறாங்க. சார் சொன்னாங்களே 20 ஆக்டிவ் மெம்பர்ஸு, எல்லார் கையிலையும் சல்லடை இருக்குது, பவர் இருக்குது. நீங்கள் எதை எழுதினாலும் அதை அவங்க பார்த்துட்டு தான் அதை வச்சுக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். எழுதினோடனே பப்ளிஷ் ஆகிடும். ஆனால் அவர்கள் சலித்த பிறகு தான் அது நிரந்தரமாக இருக்கிறதா இல்லை தூக்கிறதான்னு முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ விக்கிபீடியாவில் எழுதும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும்? விக்கிபீடியாவில் எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட அந்த கண்டென்ட், உள்ளடக்கத்திற்கு, கட்டுரைக்கு ஒரு குறிப்பிடத்தக்கமே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் அதில் இருக்கணும். எந்த குறிப்பிடத்தக்க அம்சமும் இல்லாமல், இன்னார் எங்களுடைய தாத்தா, அவர் ஏகப்பட்ட சொத்துக்களை வீணடித்து விட்டு போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தாவுடைய வரலாறுலாம் எழுதுனீங்கன்னா அன்னைக்கு பப்ளிஷ் ஆகும், அடுத்த நாள் தூக்கிடுவாங்க. ஏன்னா 20 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழில் 300 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. 300 மெம்பர்ஸ் சூப்பராக ஆக்டிவாக ஓரளவு நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 20 பேர் ஃபுல் டைம் நிறைய பார்ட் எடுத்துக்கிறவங்க 20 பேர் இருக்கிறாங்க. அதனால 300 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. சரியா? அடுத்து யாரெல்லாம் எழுதலாம்? யார் வேணாலும் எழுதலாங்க. யாருக்குமே கட்டுப்பாடு கிடையாது. யார் வேணாலும் எழுதலாம், யார் வேணாலும் புதிய கட்டுரைகள் எழுதலாம், பழைய கட்டுரைகளை மேம்படுத்தலாம், தொகுக்கலாம். சில கட்டுரைகளை லாக் பண்ணிவிடுவாங்க. சூப்பராக எழுதி முடிச்சுட்டாங்க, அதுக்கு மேலே அதில் ஒன்றும் விஷயமே இல்லைன்னா பூட்டப்பட்ட கட்டுரைகளும் அதில் இருக்குது. அதனால நீங்கள் உங்களுடைய ஊரில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் ஊரில் ஒரு பழமையான பள்ளிக்கூடம் இருக்கிறது, பழமையான கல்லூரி இருக்கிறது, பழமையான ஒரு கோயில் இருக்கிறது, வரலாற்று சிறப்பு இருக்கிறது, சுற்றுலா தலம் இருக்கிறது, இல்லை உங்களுக்கு இந்த துறை சார்ந்து தெரியும், எனக்கு அறிவியல் தெரியும், வேதியியல் தெரியும், கணிதம் தெரியும், செயற்கை நுண்ணறிவு தெரியும், சமூக வலைதளங்களை பற்றி தெரியும், இணைய வானொலிகள் பற்றி தெரியும், எதை பற்றி வேணுமாலும் எழுதலாம். ஆனால் கலைக்களஞ்சிய நடையில் இருக்கணும். பொய், புரட்டு, பாராட்டு, பக்க சார்பு இதெல்லாம் இல்லாமல் எழுதணும். அவ்வளோதான். பக்க சார்பே இருக்கக்கூடாது. நடுநிலையோடு, உண்மையான நடுநிலையோடு எழுதணும். எதை எழுதினாலும் சான்று வேண்டும். இப்போ எங்கள் ஊரை பற்றி, நான் நெடுங்காடை பற்றி நான் எழுதினேன். நெடுங்காடை பற்றி எழுதும்போது நெடுங்காட்டுக்கு சான்று எங்கேருந்து கொடுக்கறது? எங்களுடைய கலெக்டரேட்டில் நெடுங்காடை பற்றி எழுதியிருக்கிறாங்க. எங்களுடைய காரைக்கால் கலெக்டரேட் இருக்குல்ல, அவங்க எங்கள் ஊரை பற்றி ஒரு தொகுப்பு, ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதில் நெடுங்காடை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த தகவல்களையும் நான் உள்ளிணைத்து என்னுடைய ஊரை பற்றி எழுதிட்டு சான்று அப்படின்னு போட்டு எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்த நெடுங்காடு பக்கத்தை லிங்க் எடுத்து அங்கே போட்டுட்டேன். அவ்வளோதான். என்னுடைய கட்டுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது மாதிரி நாங்கள் 2010 எம்டிஎஸ்னு ஒரு நெட்டு இருக்கும், ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் காலைல 6 மணி வரைக்கும் நெட்டு குறைந்த கட்டணத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க. 300 ரூபா. அப்போ மாதத்துக்கு 300 ரூபா பயன்பாடு. நைட்டு சாயந்தரம் 6லேருந்து மறுநாள் காலையில் 6 வரைக்கும் எழுதலாம். அப்போ நான் விக்கிபீடியாவில் 2010ஆம் ஆண்டு எழுத ஆரம்பித்து தமிழ் திரை இசை கலைஞர்கள் அப்படிங்கிற கான்செப்டில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நான் 2010 தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். எங்களுக்கு பகல்லலாம் நிறைய டைப் அடிச்சு வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் மொபைல் கிடையாது, செல்லு கிடையாது, எதுவுமே கிடையாது. எதில் டைப் அடிப்போம் தெரியுமா? கம்ப்யூட்டர்லேயே டைப் அடிப்போம். டைப்பு கற்றுக்கிட்டெல்லாம் வரல. ஒரு பேப்பர் எழுதி என்னுடைய செவுத்தில் ஒட்டியிருப்பேன். காவா எஃப், துணைக்காலா ஹெச்சி அப்படிங்கிற மாதிரி நான் ஒட்டியிருப்பேன். ஒரே ஒரு நிமிடம். அதை பார்த்து எழுதி டைப் அடித்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு வந்துருச்சுங்க. 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கடகடன்னு நான் பாட்டுக்கு தமிழில், ஏன்னா தொடர்ந்து அந்த எழுத்தையே பார்த்து அடித்து எங்களுக்கு ஃபிங்கரிங் வந்துருச்சு.
அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் வந்து தமிழில் நிறைய விஷயங்கள் வந்து டைப்பில் எழுதி வச்சுருக்கோம். இன்னமும் கூட என்னுடைய பிளாக் ஸ்பாட்டு விக்கிபீடியாவில் ஏகப்பட்ட ஆக்கங்கள் வந்து இருக்கிறது. அழிவில்லாத செல்வங்களாக அதை கொண்டு போய் விக்கிபீடியாவில் நான் வச்சுருக்கேன். அதே பாணியில் உங்களையும் எழுதுவதற்காக தான் இந்த வகுப்பை நாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேவா? அதே போல் விக்கிபீடியாவில் எழுதுகிற கட்டுரைக்கு யாருங்க காப்பிரைட் ஓனரு? நான் எழுதுறதெல்லாம் என்னுடைய சொத்தா, என்னுடைய உரிமையா? காப்பிரைட் பை கே பிரபாகரன் போட்டுக்கலாமா? இல்லை நீங்கள் எழுதுனீங்கன்னா காப்பிரைட் பை பாலமோகன், காப்பிரைட் பை அஸ்கர் அப்படின்னு போட்டுக்கலாமா? கண்டிப்பாக போட முடியாது. அது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட சொத்து. நீங்கள் எழுதும்போதே அது நாட்டுடைமை தான். கவர்மெண்ட் வந்து நாட்டுடைமைனா அப்புறமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவர் எழுத்தாளர் நல்லா எழுதி அவர் இல்லைன்னா அவர் இறந்துட்டாருன்னா அது நல்லா எழுதியிருக்காருங்கன்னு நாட்டுடைமையாக்குவாங்க. அதுதான் விக்கிபீடியா அப்படி கிடையாது. நீங்கள் எழுதும்போதே அது காமன் கிரியேட்டிவ், எல்லாருக்கும் கட்டற்ற நிலையில் திறந்து விடப்பட்டது தான். அதனால நீங்கள் சொந்தமாக எழுதணும். அடுத்தவங்க கண்டென்ட்டெல்லாம் அப்படியே தூக்கி அப்படியே உல்ட்டா பண்ணி அப்படியே காப்பி பண்ணிலாம் எழுதக்கூடாது. ஒரு ஆதாரமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர கலைக்களஞ்சிய நடையில் நம்ம தான் எழுதணும். உங்களுக்கு கலைக்களஞ்சிய நடை எழுத வரல அப்படின்னா நிறைய கட்டுரைகள் நீங்கள் அதில் படிக்கணும். பாரதியாரை பற்றி படிங்க, பாரதிதாசனை பற்றி படிங்க, கல்லூரிகளை பற்றி படிங்க, இலக்கியம், மொழி, கலை, சுற்றுலா தலங்கள், அறிவியல் எது வேணாலும் படிங்க. ஏகப்பட்டனா 1,70,000 கட்டுரை எழுதி வச்சுருக்குறாங்க மாடலுக்கு. அதை படிச்சிங்கனாலே எந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க, என்ன வார்த்தையை அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த நடையில் நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேவா? அதே போல் ஒருதலை பட்சமாக எதையுமே எழுதிட்டு போயிடக்கூடாது. இந்தியா பாகிஸ்தான் எழுதக்கூடாது. இந்தியா பாகிஸ்தான்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க, அதெல்லாம் எழுதக்கூடாது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து எழுதக்கூடாது. சரியா? இதில் என்னென்ன மேற்கோள்கள் காட்டலாம்? இணையதளங்களை நீங்கள் மேற்கோளை காட்டலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அஃபீஷியல் வெப்சைட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து சும்மா இந்த லோக்கலில் ஃபேக் குரூப்லாம் ஏகப்பட்ட வெப்சைட் வச்சுருப்பான் விளம்பரம் போடுறதுக்காக, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அஃபீஷியலாக நல்ல ஒரு வெப்சைட்டாக இருக்கணும். குறிப்பாக கட்சி வெப்சைட்லாம் போட்டிங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. கட்சி வெப்சைட்டு ஏதாவது ஒரு பக்கச்சார்புள்ள வெப்சைட்டுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து நடுநிலையான இணையதளங்கள் தான் எடுத்துக்கணும். குறிப்பாக இந்திய அரசால் பதிவு பெற்ற செய்தித்தளங்களை எடுத்துப்பாங்க. இப்போ இந்து தினத்தந்தி, தினமணி, அது மாதிரி நாளிதழ்கள்லாம் எடுத்துப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சட்டத்திட்டங்களோடு தான் அவங்க எழுத முடியும். ஓகேவா? அதே போல் அச்சடித்த புத்தகங்களை எடுத்துக்கிறாங்க. அச்சடித்த புத்தகங்களை வந்து ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. ஆய்விதழ்கள், ஜேர்னல்கள், நீங்கள் ஒருத்தர் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு, அதை வச்சு நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறீங்க, அந்த ஆய்வை வந்து நீங்கள் சான்றாக கொடுக்குறீங்கன்னா அதை வந்து எடுத்துப்பாங்க. அதே போல் நாளிதழ்கள், டெய்லி வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸு வித்தவுட்டு கட்சி பார்ட்டி நடத்துகிறதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணமாக நமது எம்ஜிஆர், முரசொலி, அந்த மாதிரிலாம் அவங்க கட்சிக்காக தான் எழுதுவாங்க. எல்லாமே சார்பாக தான் இருக்கும். அதெல்லாம் உதாரணமாக நீங்கள் கொடுக்க முடியாது. நேரடியாக எழுதலாம், மொழிபெயர்க்கலாம். மற்றவங்க எழுதுனதை மொழிபெயர்க்கலாம். உங்களுக்கு உருது தெரியும், தமிழும் தெரியும்னா நீங்கள் உருதுலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கலாம். இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் விக்கிபீடியாவை பொறுத்தளவுக்கு நம்பர் 1 இடத்தில் இருக்கக்கூடிய மொழி எந்த மொழி தெரியுமா? உருது. உருது நம்ம மொழியில் ஒன்று லிஸ்ட்டில் இருக்கிறதால அதை வச்சு கணக்கு போட்டாங்க. உருது வந்து நம்பர் 1 மொழி. 2வது மொழி ஹிந்தியை தூக்கி அடிச்சுட்டு தமிழ் வந்துருச்சு. 2வது மொழி தமிழ், அதுக்கப்புறம் தான் இந்தி, அதுக்கப்புறம் தான் மற்ற தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மற்ற மொழிகள்லாம். அதனால் இந்தியாவிலேயே அதிக பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது உருது மற்றும் தமிழ் தான். நீங்கள் உருது தெரியும்னா உருதில் உள்ள கட்டுரையை படித்து விட்டு அப்படியே மொழி மாற்றம் செய்து உங்கள் பேரில் தொகுப்பு, உங்கள் பேரில் தான் அதுக்கு பதிவாகும். தொகுப்பில் உங்கள் பேர் தான் பதிவாகும். நீங்கள் வந்து அதை தொகுத்து கொள்ளலாம். சரியா? அதே போல் பொது உரிமை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொண்டு செயல்படணும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து எழுதி வச்சிருக்கிறேன். எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு வந்து நேரம் இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு செய்முறை பயிற்சியாகவும் செஞ்சு காட்ட வேண்டியிருக்கிறதால நம்ம வந்து எழுதுவதற்கான அடிப்படைகளை இன்னும் கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸை உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டூல்ஸே நிறைய பேருக்கு யூஸ் பண்ணாத இருப்பீங்க. அவங்களுக்காக நான் டூல்ஸை காட்டிடுறேன். ஏன்னா விக்கிபீடியா டூல்ஸு எல்லாரும் இன்றைக்கே பயன்படுத்த தொடங்குறீங்க. எல்லோரும் கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த வகுப்பை பொறுத்தளவுக்கு நாங்கள் எப்போவுமே கட்டாயம்னு சொன்னதே கிடையாது. இந்த வகுப்பை பொறுத்தளவுக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து
இந்த வகுப்பை அட்டன் பண்ணதற்காக நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து விக்கிபீடியாவில் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஆண்ட்ராய்டு ஆப்பை தரவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு ஊடகம் சார்ந்த ஒரு ஆப் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஆப்பு. அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆப் 2 ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அது க்ரியேட் பண்ணிட்டேன், என்னுடைய யூசர் நேம் இது, விக்கிபீடியாவில் இந்த வகுப்புக்கு பிறகு நான் வந்து யூசர் நேம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த ஆதாரபூர்வமான தகவலை நம்ம ஸ்கில்நெட் எந்த குரூப்லேருந்து வந்திருக்கீங்களோ அந்த குரூப்பில் நீங்கள் போடணும். ஓகேவா? இதை வந்து நாங்கள் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, நம்முடைய ஒருங்கிணைப்பு குழு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நாம் உங்களை அறிமுகப்படுத்துவோம். புதிதாக இத்தனை பயனர்கள் வந்து கணக்கை துவங்கி இருக்கிறார்கள், இவர்களை நீங்கள் வந்து கைட் பண்ணுங்கள், வழிநடத்துங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்போம். நானும் அஸ்கர் சாரும் சேர்ந்து எல்லாரையுமே காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீச்சல்காரன் ராஜாலாம் நமக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஐமன் கம்யூனிட்டிக்காக தொடர்ந்து எப்போ கூப்பிட்டாலும் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறார். சரியா? விக்கிபீடியா ஸ்கில்நெட் மோஜோ கிளாஸில் இன்றைக்கான விக்கிபீடியா டூல்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆண்ட்ராய்டு ஆப்பில் விக்கிபீடியா இருக்கிறாங்க. விக்கி மீடியா ஃபவுண்டேஷனுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பு 50 மில்லியன் டவுன்லோட்ஸில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. வெப்சைட் தனி, வெப்சைட் வந்து ஓப்பனில் கூகுளில் போட்டிங்கனாலே விக்கிபீடியா தான் வரும். நீங்கள் எந்த தகவலை தேடினாலும் விக்கிபீடியா வந்துடும். ஆனால் ஆண்ட்ராய்டு ஆப்பில் நம்ம நிறைய பேர் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பில் பயன்படுத்திக்கலாம், எல்லா மொழிகள்லையும் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது விக்கி மீடியா காமன்ஸ்னு ஒரு சூப்பரான சைட் இருக்குது. இதில் பங்களிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இதில் பங்களிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன தெரியுமா? ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஆனால் அது பயனுள்ள தகவலாக இருக்கணும். விக்கி மீடியா காமன்ஸ்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சூப்பராக பங்களிப்பை வழங்கலாம், எழுதலாம், புகைப்படம் எடுத்து அப்லோட் செய்யலாம். தெளிவாக அழகாக ஒரு புகைப்படத்தை எடுத்து நீங்கள் அப்லோட் செய்யலாம். விக்கிபீடியாவுடைய ஆப்பு தான் நான் முதல்ல காட்டினேன். இவ்வளோ தான். விக்கிபீடியா கிளிக்கை பண்ணிங்கன்னா போய் விக்கிபீடியா ஆப்பில் நிற்கும். 50 மில்லியன் டவுன்லோட்ஸ். உலகத்தினுடைய எல்லா மொழி நான் சொன்னோம்ல, 230க்கும் மேற்பட்ட மொழிகளில் படிக்கலாம். தமிழில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தமிழில் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் அதோடைய லோகோ, விக்கிபீடியாவுடைய லோகோ. சரி, ஓகேவா? இதில் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் சோஷியல் மீடியா மாதிரி தான். ஒன்றும் பெரிய அப்படியே தலைகீழாக புரட்டிலாம் வைக்கல உங்களை. சரியா? சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் எழுதுறீங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க, இன்ஸ்டாகிராமில் எழுதுறீங்க, அதே மாதிரி தான். ஆனால் அதில் எழுதுகிற மாதிரி கதைலாம் அளக்கக்கூடாது. கரெக்டாக பாயிண்ட்டுனா பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. சரியா? அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. சரி, காமன்ஸ். இந்த காமன்ஸ் தாங்க நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம குரூப்பில் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி யூசர் நேம் ஐடி க்ரியேட் பண்ணி அழகாக வந்து நீங்கள் பங்களிப்பை வழங்கலாம். என்ன பங்களிப்பு? இதோ பாருங்கள், வெளிநாட்டுக்காரங்க எப்படி விளையாடுறாங்க பாருங்கள். விக்கிபீடியா காமன்ஸில் அவங்க ஸ்ட்ரீட்டை எடுத்துருக்குறாங்க. செர்ரி ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிவி ஆஷைன்னு ஃபாரின்லேருந்து ஒரு ஃபோட்டோ, செர்ரி மரத்தை எடுத்துருக்குறாங்க. ஹவுஸ் இன் ரோப்போங்கி, இசிஓ சைக்கிள். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுடைய ஊரில் உள்ள ஒரு கட்டடத்தை, மரத்தை, பழத்தை, கோயிலை, எதை வேணாலும் நீங்கள் எடுத்து அதை இது மாதிரி நோட்ஸ் போட்டு நீங்கள் அனுப்பலாம். எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு அதோடைய இதை மாதிரி ஷார்ட்டாக எழுதுனா போதும். நெடுங்காடு தாண்டோண்டீஸ்வரர் ஆலயம், காரைக்கால் அம்மையார் ஆலயம், நாகூர் தர்கா ஆலயம், முகப்பு தோற்றம், நாகூர் தர்கா குளம். புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோவாக பதிவேற்றலாம். இது எங்கே போய் நிற்கும் தெரியுமா? காமன்ஸ்லையும் இருக்கும். அதுக்காக யாராவது ஒரு கட்டுரை எழுதி படம் போடாமல் விட்டாருன்னா உங்கள் படம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் நிற்கும். ஆலமரத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு, நீங்கள் ஆலமரத்தை பற்றி அழகாக ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்காக ஆலமர கட்டுரையோட உங்கள் புகைப்படத்தை போய் நினச்சிரும். உங்கள் பேரும் அதில் வந்துடும். இதை பாருங்கள், ஒரு வண்டை எடுத்துருக்கிறார் பாருங்கள் ஃபோட்டோ. ஒரு பூவை எடுத்துருக்கிறார் பாருங்கள், பியூட்டிஃபுல் பிளான்ட் வித் கலர்ஃபுல் லீவ்ஸ். அவ்வளோதான் எழுதியிருக்கிறார் டைட்டில். அவருக்கு அக்யூரேட் பேர் தெரியல, எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேம்படுத்துவாங்க. விக்கிபீடியா அதை ஏற்றுக்கொண்டுள்ளது. இது கூட வந்து உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு, நீங்கள் எந்த இடத்துல படம் இருக்கிறீங்களோ அந்த இடத்துடைய லொக்கேஷனை நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் உள்ளது தான். ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுவீங்க தெரியுமா, இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கேன், அட்ரா லொக்கேஷன்ட்டு அடிப்போம் பார்த்தீங்களா, அதுதான். அதே தான் விக்கிபீடியாவும். சரியா? பறவைகள் எடுத்துருக்குறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் எடுத்துருக்குறாங்க. சரியா? இதே மாதிரி நீங்களும்
உங்கள் ஊர் சார்ந்த விஷயங்களை இந்த காமெண்ட்ஸில் ஃபோட்டோ எடுத்து அழகாக தெளிவாக எடுத்து பதிவிடலாம். சரியா? இப்போ அடுத்த செக்ஷனுக்கு வர்றேன். 42 பேர் இங்கே, ரொம்ப மகிழ்ச்சி. 42 பேருமே ஐடி வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணோம். நானும் அஸ்கர் சார்லாம் ஐடி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி. அதனால் நீங்கள் வந்து அப்பாடா இப்போ தான்ப்பா என்னுடைய பிபிடியோட இமேஜும் வருது. ரொம்ப மகிழ்ச்சி. எழுதுவதற்கான அடிப்படைகளை இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களை எழுத சொல்லிக் கொடுக்குறது ஈஸி, ஆனால் எழுதுவதற்கான அடிப்படைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது விக்கிபீடியாவில். விக்கிபீடியாவில் எழுதுவது எப்படி, அதுதான் தலைப்பே நம்ம. ஓகே, விக்கிபீடியாவில் நிறைய விதமான பிரிவுகள் இருக்குங்க. இது எல்லாமே விக்கிபீடியாவை வலுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. விக்கி சோர்ஸ்னு ஒன்று இருக்குது, விக்கி நியூஸ்னு ஒன்று இருக்குது, விக்கி வெர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, விக்கி ஸ்பைசஸ்னு ஒன்று இருக்குது, விக்கி மீடியா விக்கின்னு ஒன்று இருக்குது, விக்கி டேட்டான்னு ஒன்று இருக்குது, விக்கி காமன்ஸ். இப்போ நான் கொடுத்த ஆப் இருக்கு இல்லையா, ஆப் லிங்க், அது விக்கி காமன்ஸ் ஆப் தான். விக்கி வொயேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாம் விக்கிமீடியா ஃபவுண்டேஷனோட தான். இது எல்லாம் ஆதாரங்கள். இப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை இதில் கொடுக்கணும் அப்படின்னா கூட புத்தகத்தை கூட நீங்கள் வந்து விக்கியோடைய களஞ்சியத்துக்குள்ளார நீங்கள் கொண்டு வர முடியும். மீடியா ஒர்க்கு, ஆடியோ ஒர்க்கு, அந்த மாதிரி ஒர்க்கை கூட நீங்கள் ஆதாரப்பூர்வமான தளங்களில் பதிவு செய்ய முடியும். எல்லாமே இதுக்குள்ளார இன்டகிரேட்டட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் முதல்ல நம்ம எழுதுறதை மட்டும் முதல்ல நம்ம பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வோம். அப்புறமே வந்து அடுத்தடுத்த அது எழுதுறதையும் தெரிஞ்சுப்போம், படம் போடுறது காமெண்ட்ஸு, அது உங்களுக்கு ஈஸியான வேலை. இது ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததுலாம் நம்ம அடுத்தடுத்து போகலாம். உங்கள்கிட்ட புத்தகங்கள் இருக்குது, புத்தகங்களை விக்கிபீடியாவில் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் எல்லாமே போட முடியும். விக்கிபீடியாவில் முதல்ல அக்கௌண்ட் உருவாக்கணும், யூசர் அக்கௌண்ட். ஓகேவா? யூசர் நேம் வந்து நீங்கள் தமிழ் இன்டர்ஃபேஸ்லேயும் உருவாக்கிக்கலாம், இல்லாட்டினா இங்கிலீஷ்லேயும் உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த மொழி ஈஸியோ அந்த மொழியில் நீங்கள் விக்கிபீடியாவை நீங்கள் அணுகிக்கலாம். இன்டர்ஃபேஸுங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய திரையில் வரக்கூடிய மொழி தான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. நீங்கள் இங்கிலீஷில் இன்டர்ஃபேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழில் எழுதிட்டு இருக்கலாம், தமிழில் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் எழுதிட்டு இருக்கலாம். நீங்கள் எழுதுறதுக்கும் இன்டர்ஃபேஸ் மொழிக்கு சம்மந்தம் கிடையாது. இது எல்லா சாஃப்ட்வேருக்கும் பொதுவான ஒரு விதி நான் இப்போ சொல்கிறது. ஓகேவா? அதனால் சில பேருக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் தெளிவாக புரியும்னா நீங்கள் இங்கிலீஷ் விக்கிபீடியாவில் போயிட்டு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இல்லை இங்கிலீஷ் புரியாதுன்னா தமிழ் TA.wikipedia தமிழ் விக்கிபீடியா வந்துடுவாங்க. சரியா? பொருத்தமான தலைப்பில் எழுதணும். தலைப்பெல்லாம் கண்ணாமண்ணான்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதற்குன்னு வரைமுறைகள், விதிமுறைகள் இருக்குது. நீங்கள் தெரியலனாலும் அவங்க தலைப்பை மாற்றிடுவாங்க. நீங்கள் என்ன தலைப்பு கொடுத்தாலும் அவங்க மாற்றிடுவாங்க. ஓகேவா? நம்பகமான ஆதாரங்களோடு இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஊரை பற்றி எழுதுனா நம்ம கலெக்டரேட்டு, ஒரு நல்ல ஒரு இணையதளம், செய்தித்தளம், அதிலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம எழுதக்கூடியது வந்து இந்து பேப்பர்லேயோ எக்ஸ்பிரஸ்லேயோ வராமல் இருந்திருக்காது. அது நீங்கள் தமிழில் எழுதும்போது ஆங்கில இணைப்பை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நடுநிலை பார்வை வேண்டும், யாரையும் எதிர்க்கக்கூடாது, யாரையும் ஆதரிக்கக்கூடாது, சென்டர் பாயிண்டில், நியூட்ரல் பாயிண்டில் இருக்கணும். நம்ம இது அறிவு பகிர்வு தளம் தான். அதனால் உங்கள் சொந்தமான கருத்து, என்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ தெரியுமா நாட்டுக்காக உழைச்சிருக்கிறேன், நான் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி தெரியுமா. நீங்கள் சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தால் கூட நீங்கள் உங்களை பற்றி நீங்களே எழுதக்கூடாது. உங்களை பற்றி நாங்கள் எழுதுனா எடுத்துப்பாங்க, நீங்களே எழுதுனீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இவர் ஓவராக பில்டப் பண்ணுறாரு, பில்டப் ஆட்டின்ட்டு உங்களுடைய ஆக்கங்களை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஆதாரபூர்வமான தளங்களை விஷயங்களை தான் நீங்கள் எழுதணும். எளிய தமிழில் இருக்கணும். சும்மா நான் பெரிய புலவருங்க, நான் பெரிய ஒரு கவிஞருங்க அப்படின்ட்டு கவிதையாக எழுதுகிறேன் அப்படின்னீங்கன்னா அடுத்த நாள் இருக்காது. புரியுதா? எளிமையாக எழுதணும். ரொம்ப பெரிய விஷயம். தந்தி போல பாவித்து சுருக்கமாக நீங்கள் வந்து எழுதணும். உட்பிரிவுகளை அழகாக பிரிக்க வேண்டும். தலைப்புகளை வந்து ஹெட்டிங் அழகாக போடணும். எல்லாமே வேர்டு டைப் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அப்படியே வேர்டில் எப்படி நம்ம போல்ட்டு பண்ணுறோம் அதே மாதிரி போல்ட்டு பண்ணிட வேண்டியதுதான். தலைப்பு அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணி ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஆகிடும், சப் ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா சப் ஹெட்டிங் ஆகிடும். கண்டென்ட்டை போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த வரிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? அதே போல் விக்கிபீடியாவில் டைரெக்டாகவும் நீங்கள் டைப் படிக்கலாம். இருந்தாலும் அது கொஞ்சம் சிரமம். ஏன்னா டைப்பு கிளாஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு தான் அதிலெல்லாம் டைப் படிக்க முடியும். நமக்கு இருக்கவே இருக்குது வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, டப்புன்னு அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் அவ்வளோதான். காப்பி பேஸ்ட்லேயே நீங்கள் வந்துடுங்க. இதுதான் நாங்கள் பண்ணுற டெக்னிக்கு. அதிலே போய் நீங்கள் ஹையர் முடிச்சிருக்கேன்னா தமிழில் ஹையருங்க, இங்கிலீஷில் ஹையருங்கன்னா நீங்கள் அங்கே உள்ளே அடித்து தரலாம். இல்லை ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது, அங்கே அடிக்கலாம். நீங்கள் ரெஃபரன்ஸு கண்டிப்பாக இருக்கணும். எங்கேருந்து எடுக்கிறீங்க, எதை ஆதாரமாக வச்சு எழுதுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதணும். அதே போல் முன்னாடி ஃபேஸ்புக்கில் அடித்து தள்ளுவீங்க பாருங்கள், வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் ஃபோட்டோவை எடுத்து அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கவே கூடாது.
ஒன்று நீங்கள் எடுத்ததாக இருக்கணும், இல்லைன்னா காப்பிரைட் ஃப்ரீன்னு உள்ளதாக இருக்கணும். காப்பிரைட் ஃப்ரீ இமேஜின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே இமேஜ் வரும். பாரதியார் இமேஜ் காப்பிரைட் ஃப்ரீன்னு போட்டிங்கன்னா பாரதியாரோட இமேஜ் வரும். யாரோ ஒருத்தர் வரைஞ்சது, யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சது, அதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் விக்கிபீடியாவில் ஏற்றி விடக்கூடாது. ஏன்னா விக்கிபீடியா வந்து காமன் கிரியேட்டிவ் காப்பிரைட் ஃப்ரீ விட்டுட்டாங்க. நாட்டுடைமை உள்ளே போகும்போதே நாட்டுடைமை. அதனால நீங்கள் படம் பயன்படுத்தும் போதும் கவனமாக இருக்கணும். நீங்கள் மீறி பயன்படுத்தினா பிரச்சனை கிடையாது. 20 பேர் சல்லடையோடு உட்காந்துருக்குறாங்க சலிக்கிறதுக்கு. ஓகேவா? அதனால நல்ல விஷயந்தான் வரும், கெட்ட விஷயம்லாம் மேலே தள்ளிடும். ஓகேவா? சல்லடைக்கும் முறத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம சொல்கிறது சல்லடை, சலிச்சுட்டு தான் கண்டென்ட்டே வெளியில் வரும். சரியா? அதில் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் விட்டுட்டேன் பாருங்கள். காமன்ஸ் சொன்னேன் இல்லையா? இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அடிங்கன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஆப்பு, அதில் இருக்கிற இமேஜ் எதை வேணாலும் நீங்கள் எடுத்து உங்களுடைய கட்டுரைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். எவ்வளோ அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ தஞ்சாவூர் கோயிலுக்கு நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா அது காமன் கிரியேட்டிவில் நான் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் தஞ்சாவூர் கோயிலை பற்றி கட்டுரை எழுதிங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ நல்லா இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அதனால காமன்ஸ்லேருந்து நீங்கள் புகைப்படங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியமான ஒரு கருத்து. காமன்ஸில் இன்னொரு இணைப்பு இதில் இருக்குது பாருங்கள். விக்கிபீடியா காமன்ஸ் தளத்திலிருந்து இலவசமாக படங்களை இணைத்து கொள்ளலாம். திருத்தம் மற்றும் தரம் உயர்த்தல். நீங்கள் எழுதிய கட்டுரையை பல முறை திருத்தி தரத்தை திருத்தி மேம்படுத்தலாம். இன்றைக்கி நான் ஒரு 10 பாயிண்ட் எழுதியிருக்கேன் எங்கள் நெடுங்காடை பற்றி. நாளைக்கு 5 பாயிண்ட் திடீர்னு தோணுது, நாளைக்கு போய் 5 பாயிண்ட்டை மேம்படுத்திக்கலாம். எங்கள் ஊருக்காரங்க 10 பேர் பார்க்குறாங்க, எல்லோரும் ஐடி வச்சுருந்தாங்கன்னா அவங்களே நெடுங்காடை பற்றி மேம்படுத்தலாம். ஐடி இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி ஐபி நம்பர்லேயே கூட அவங்க மேம்படுத்தலாம். இதை மறுபடியும் உட்காந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இன்டிமேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், உங்கள் கட்டுரை மேம்படுத்தியிருக்கிறாங்க, உங்கள் கட்டுரையில் அவர் கையை வச்சு அதெல்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு. அப்போ நானும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவர் எழுதுனது உடன்பாடு இல்லைன்னா நான் வந்து மறுசீரமைக்கலாம். முக்கியமாக இந்த மேலாண்மை குழுவில் உள்ளவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் நமக்கு எழுத தெரியாது அப்படின்லாம் பயப்படாதீங்க, எழுதுங்க. எதாக இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு பெரிய குரூப் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. எல்லாம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். விக்கிபீடியா கூட்டு முயற்சி. இதனால் மற்ற பயனர்களோடு இணைந்து நீங்கள் பயணிக்கலாம், பணியாற்றலாம். ஒரே ஊரில் 5 பேர் இருக்கீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுக்கிறீங்க. உதாரணமாக இப்போ செஞ்சியில் இருக்கிறீங்க, செஞ்சியில் இருக்கிற எல்லா கோட்டையும் பற்றி விக்கிபீடியாவில் பெரிய ஆவணங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா ஒருத்தரால் செய்ய முடியாது. ஏன்னா 3 கோட்டை முக்கோணம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் எழுதுறதுக்கு 3-4 பேர் சேர்ந்து கூட ஒருத்தர் ஒரு கோட்டையை பற்றி எழுதி நீங்கள் வந்து மேம்படுத்த முடியும். அப்படியான வாய்ப்புகள் அதில் கொடுக்குறாங்க. எல்லாருடைய பங்களிப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதனால் இப்போ நான் ஆலோசனை கொடுப்பேன், அஸ்கர் சார் ஆலோசனை கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி விக்கிபீடியாலையும் ஆலோசனை கொடுப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட எது கரெக்டு, இது விதண்டாவாதம் பண்ணக்கூடாது, பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, தயாராக இருக்கணும். நல்ல கருத்தை சொன்னால் ஏற்றுக்கணும். ஏன்னா நீ எப்படி என்னோட கையை வைக்கலாம், நான் எப்படி வந்து அதை நான் வந்து அலோவ் பண்ண முடியும்லாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது. ஏன்னா இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா, எல்லாருக்கும் பொதுவான சொத்து. அதனால் ஒருத்தர் நான் நல்ல கட்டுரை எழுதிக்க நான் நினச்சிட்டு இருப்பேன், என்னோட அழகாக சில விஷயங்களை வந்து சேர்ப்பார் இல்லை நீக்குவார், நான் வந்து அதில் போராட்டம் பண்ண முடியாது. இதுதான் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது. யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் இது அதிகாரம் வந்து விக்கிபீடியாட்ட இருக்கும், இந்த குரூப்ஸில் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க இருக்கீங்க, அவங்களுக்காக உங்களுக்கு நினைவூட்டலுக்காக தமிழ் டைப்ரைட்டிங்கில் பெரிய சாஃப்ட்வேர்ஸு என்ஹெச்எம் ரைட்டரு, அழகி ப்ளஸ்ஸு, அது மாதிரி ஏற்கலப்பை, கூகுள் இன்புட் டூல்ஸு, எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி தமிழில் எழுதலாம். எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். பாமினியில் நீங்கள் எழுதுறது பெஸ்ட்டு. பாமினி தான் நமக்கு பரவலாக இணையத்தில் பயன்படக்கூடிய இணைய மொழியாக இருக்கிறது. நீங்கள் டைப் பண்ணாலே அது வந்து பாமினி யூனிகோடில் தான் வரும். யூனிகோடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் யூனிகோடு வந்து பாமினியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒன்று தான், யூனிகோடில் எழுதுறது தான். கீபோர்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் எழுதி ஒட்டி வச்சிருந்தேன். அதுக்காக தான் உங்களுக்கு அதை காட்டுறதுக்காக நான் எழுதியிருக்கேன், எடுத்து வச்சுருக்கிறேன். இது இங்கிலீஷில் எழுத்து இருக்கும், அந்த எழுத்துக்கு தமிழ் எழுத்துக்கள். இப்படி தெரிஞ்சு தான் அந்த காலத்தில் டைப் அடித்தாங்க. இப்போ மொபைல் வந்ததுன்னா அதெல்லாம் மாற்றிட்டாங்க. என்னென்ன எழுதலாம், தமிழ் பண்பாடு எழுதலாம், மரபு எழுதலாம், வரலாறு எழுதலாம், சிறப்பான நபர்களை எழுதலாம், செய்தி ஊடகம் பற்றி எழுதலாம், புதிய தொழில்நுட்பங்களை பற்றி எழுதலாம், கல்வி எழுதலாம், பயிற்சிகள் எழுதலாம், நல்ல யூடியூப் சேனல் இருக்கா அதை பற்றி கூட நீங்கள் எழுதலாம். தமிழ் புவியியல் குறியீடுகள், புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை பற்றியெல்லாம் எழுதலாம். அந்தந்த ஊரில் இப்போ பத்தமடை பாய், திண்டுக்கல் பிரியாணி, அதுமாரி ஒவ்வொரு ஊருக்கும் திண்டுக்கல் லாக்கு, அதுமாரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குல்ல, திருநெல்வேலி அல்வா, அதை பற்றியெல்லாம் நீங்கள் எழுதலாம். சரியா? தொழில்முறை ஆலோசனைகள் எழுதலாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சார்ந்து, உங்களுடைய ஃபீல்டு சார்ந்து எழுதலாம். நீங்கள் ஒரு துறை சார்ந்து இயங்குறீங்கன்னா அந்த துறை சார்ந்து நீங்கள் எழுதலாம். உங்களுடைய சொந்த அனுபவமாக இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பயனுள்ள விஷயமாக நீங்கள் எழுதலாம். இப்போ வேதியியல் ஆசிரியர்னா வேதியியலை பற்றி எழுதுவாங்க,
வரலாற்று ஆசிரியர்னா வரலாறை பற்றி எழுதுவாங்க, தமிழ் இலக்கணம்னா தமிழ் இலக்கணத்தை பற்றி எழுதுவாங்க, ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதலாம். கிறந்த எழுத்துக்கள் பயன்படுத்தக்கூடாது, முடிந்தவரை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பயன்படுத்தினாலும் அவங்க எப்படி மாற்ற முடியுமோ அப்படி மாற்றிடுவாங்க. எடிட்டர்ஸ் 20 பேர் இருக்கிறாங்களோ அவங்க மாற்றிடுவாங்க. சா, ஹா, ஸ்ரீ, ஜா, ஷா இதெல்லாம் போடக்கூடாது. அதே போல் விக்கிபீடியாவில் வருடம் வந்து போட்டிகள் நடத்துவார்கள். நம்ம குரூப்பில் திருக்குறள் போட்டியில் 3 கட்டுரையாளர்கள் வெற்றி பெற்றீர்கள். உங்களுக்காக அடுத்த அறிவிப்பை நம்ம ஸ்கில்நெட் ஐமன் கம்யூனிட்டி சார்பாக கொடுக்குறோம். பெண்ணியமும் நாட்டார் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் போன வருடம் நடந்திருக்கிறது. அதே போல் இந்த வருடமும் வந்து நடக்கும். அது பற்றிய அறிவிப்பு வரும்போது நாங்கள் கொடுப்போம். நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளணும். உதாரணத்திற்காக நான் அந்த கட்டுரை தலைப்பை கொடுத்துருக்கேன். இதை பற்றி எல்லாரும் எழுதுவாங்க இந்த போட்டியில். அதில் யார் சிறப்பாக எழுதியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் விக்கிபீடியா சார்பாக பரிசுகள் கொடுப்பாங்க. 2024 விக்கிபீடியாவில் நடத்தப்பட்டிருக்கிறது. 25க்கு இப்போ மறுபடியும் இப்போ நமக்கு கொடுப்பாங்க. விக்கிபீடியா தளத்தை பயன்படுத்தும் போது பயனராக இருக்கும்போது அந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் இணையத்துக்குள்ளேயே பார்த்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி போட்டி பக்கம்லாம் இருக்கிறது. உதாரணத்துக்காக இந்த போட்டி பக்கத்தில் இணைச்சிருக்கிறேன். இதன் மூலமாக நம்ம அறிவு தளத்தை வளர்க்க முடியும். இலவசமாக நம்முடைய அறிவை பகிர்ந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட அறிவு வளர்ச்சி உலகளாவிய சமுதாயத்தினுடைய ஒரு பகுதியாக மாறலாம். நம்ம துறை சார்ந்து நிறைய பேர் நண்பர்களாக நமக்கு வருவாங்க. ப்ரொஃபஷ்னலு எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய அனுபவம் அறிவும் மேம்படும். அதே போல் நம்முடைய ரெஸ்யூம் வந்து நம்ம விக்கிபீடியாவுடைய பங்களிப்பெல்லாம் சேர்த்து பயன்படுத்தினா அதோட வேல்யூ தனியாக இருக்கும். புரியுதா? நான் ஒரு வேலை கேட்குறேன் அப்படின்னா விக்கிபீடியாவில் நான் 100 கட்டுரை எழுதியிருக்கேன், 500 கட்டுரை எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். சமூக பங்களிக்கலாம், ஒட்டுமொத்த தமிழ் வளர்ச்சிக்கு உதவலாம். செய்முறை பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் விக்கிபீடியா பொறுத்தளவுக்கு. நீங்கள் இந்த அடிப்படைகளை நீங்கள் கற்றுக்குறீங்க பாருங்களா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விக்கிபீடியா பொறுத்தளவுக்கு. ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் விக்கிபீடியாவில் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஏற்கப்பட மாட்டாது. அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் விக்கிபீடியா பயிலரங்கத்தில் இப்போ நாங்கள் போன வாரம் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஏன்னா நான் இப்போ 2010 வந்து நிறைய ஆக்கங்கள் எழுதிட்டு இருந்தேன். இப்போ நம்ம தொழில்நுட்பம் சார்ந்து நிறைய இயங்குவதில் இப்போ வந்து விக்கிபீடியாவில் வந்து நம்ம இப்போ எழுத முடியல. இப்போ மறுபடியும் இப்போ நாங்கள் தொழில்நுட்பம் சார்ந்தும் வானொலிகள் சார்ந்தும் நானும் அஸ்கர் சாரும் எழுத போகிறோம். குறிப்பாக கல்வித்துறை சார்ந்தும் தொழில்நுட்பம் சார்ந்தும் இணைய வானொலிகள் சார்ந்தும் நாங்கள் வந்து எழுத போகிறோம். சரியா? இப்போ நான் வந்து டைரெக்டாக என்னுடைய அடுத்த செக்ஷனுக்கு போயிடுறேன். வாங்க நம்ம லாகின் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? விக்கிபீடியா பற்றி இன்னொரு கூடுதல் தகவல்களை வந்து நான் வந்து டெக்ஸ்ட்லேயும் கொடுத்துருக்குறேன். அதை வந்து முழுசாக படிச்சிங்க. எல்லாத்தையும் நம்ம சொன்னோம்னா நமக்கு டைம் பத்தாது. சரியா? இப்போ நான் விக்கிபீடியாவுக்குள்ளே போக போகிறேன் சார். ஆப் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்கள். நான் என்னுடைய வெப்சைட்லேருந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நம்ம வெப்சைட்டு கூகுள் ப்ரௌசர்லேருந்து போய் விக்கிபீடியாவில் நம்ம பண்ணி பார்ப்போம். சார் பண்ணும்போது யாருமே செக் பண்ணாதீங்க, நீங்க ட்ரை பண்ணாதீங்க. சார் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஸ்கிரீன்ல ஃபாலோ பண்ணுங்க. சார் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வீடியோ நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோல போகும்போது நீங்க யூஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வீடியோ ப்ளே பண்ணி திரும்ப பாருங்க. இப்ப சார் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு பக்கம் ப்ரௌசர் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்காது, அது கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஓகேவா? அது சார் சொல்கிறது கரெக்டான விஷயம். ஏன்னா தயவுசெய்து இப்போ யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இது விஷயத்தை என்னன்னு பார்த்துங்க. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறத விட விக்கிபீடியா அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இது இங்கிலீஷில் இன்பில்ட்டாக உங்களுக்கு இருக்கு இல்லையா? நீங்கள் பயனர் பக்கத்தை உள்ளே அணுகும்போது விக்கிபீடியா ஓஆர்ஜியில் இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு மொழி தேவைன்னா நீங்கள் வேறு மொழியில் மாற்றிக்கலாம். இப்போ தமிழ் தேவைன்னா தமிழில் மாற்றிக்கலாம். அப்படியே இது இன்டர்ஃபேஸு தமிழாக மாறிடும். இதோ பாருங்கள். இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். அவ்வளோதாங்க. தமிழை செலக்ட் பண்ணிட்டு தமிழில் போயிட்டேன். தமிழ் உள்ளே வந்துருச்சு பாருங்கள். விக்கிபீடியா சைட்டு வந்துருச்சா? இப்போ நன்கொடை அளிக்கலாம், கணக்கை ஆக்கலாம். ஏற்கனவே கணக்கு வச்சுருந்தீங்கன்னா புகு பகுதியை செய்யலாம். எனக்கு இந்த மெயிலில் வந்து கணக்கு இல்லை, அதனால் கணக்கை ஆக்கலாம். கணக்கை ஆக்குவதற்கு பயனர் பேர் கேட்குறாங்க. ஓகேவா? பயனர் பேர், கடவுச்சொல்லு, அவ்வளோதான். இதோ பாருங்கள், நான் பயனர் பேரை உருவாக்குறேன். இந்த தமிழில் வந்து நீங்கள் விக்கிபீடியாவை அணுகணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுகிறேன். மாதிரி கட்டுரையாக சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி எழுதப்பட்ட கட்டுரை வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன்.
கொஞ்சம் டைம் ஆனாலும் எல்லாருமே இருந்து நீங்கள் கவனிங்க. இன்கேஸ் தவிர்க்க முடியாத காரணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூடியூப்க்கு போயிடலாம். யூடியூப்பில் பார்த்துக்கலான்னு சொன்னேன். யூடியூப் போயிடலான்னா இப்போயே யூடியூப்க்கு போயிடாதீங்க. ஸ்கில்நெட் பிரபாகரன்னு என் பேர் நான் இப்போ போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து வேறு பயனர்லாம் வச்சுருக்கிறதால. ஓகே, கடவுச்சொல்லை உருவாக்கிக்கலாம். கடவுச்சொல் அவங்களே ஒன்று கொடுப்பாங்க, இருந்தாலும் கடவுச்சொல் வேணான்னா நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். சூஸ் யுவர் ஒன். அவங்களே கொடுக்குற பாஸ்வேர்ட்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பாஸ்வேர்டு அப்புறம் மின்னஞ்சல். மின்னஞ்சல் எங்கே இருக்குது? ஸ்கில்நெட்டு என்னுடைய மின்னஞ்சல் இதுதான். ஓகேவா? அப்புறம் வந்து கேப்சா. நீங்கள் மனுஷன் தானா இல்லை ஏஐ வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான் இந்த கேப்சா. மனிதர்கள் அல்லாத இயந்திரங்கள் கூட இதெல்லாம் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததால் கேப்சான்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஹெட்டு TRUCK. உமது கணக்கை ஆக்குக. உமது கணக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், பயனர் பெயர் ஸ்கில்நெட் பிரபாகரன் கொடுத்துட்டேன். ஏன்னா பிரபாகரன், கே பிரபாகரன், நிறைய பேர் நேசம் பிரபாகரன்லாம் வச்சுருக்கேன். அதனால் இந்த அக்கௌண்ட்டில் வேறு பேர் ஆரம்பிச்சிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டு போதும். நான் பயிற்சிக்காக இதை செய்கிறேன். அதனால் நீங்கிட்ட 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது கடவுச்சொல். 2 தடவை கடவுச்சொல் ஒரே கடவுச்சொல்லை வந்து கரெக்டாக கொடுக்கணும். இங்கே ஒரு கடவுச்சொல், இங்கே ஒரு கடவுச்சொல் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை கொடுக்கணும். அப்புறம் இந்த கேப்சா பரிசோதனைப்படி அதில் உள்ள வார்த்தை பார்த்து அடிச்சுட்டு உமது கணக்கை ஆக்குக. தமிழ் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அமெரிக்கா கம்பெனின்னு சொல்கிறோம். தமிழ் அமெரிக்காக்காரங்களோட நம்ம பெருசாக சுத்தமாக சொல்லலை. அந்த அளவுக்கு விக்கிபீடியா அழகாக தமிழை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, என்ன போகிறீங்க இன்னைக்கு? வை டு யூ கிரியேட் அக்கௌண்ட்? நீ எதுக்காகங்க நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்குது. தேர்வு செய்யுங்க. டைப் எரரு நான் கரெக்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்துட்டு விக்கிபீடியாவில் ஆர்டிக்கல் எழுத போகிறேன், இல்லை மற்றவர்கள் கட்டுரையை மேம்படுத்த போகிறேன், ஃபோட்டோ இமேஜ்லாம் கொண்டு வர போகிறேன். எந்த விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிச்சுக்கலாம். நான் கிரியேட் நியூ விக்கிபீடியா ஆர்டிக்கல்னு தேர்வு செஞ்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் ஏற்கனவே விக்கிபீடியாவில் கட்டுரைகள்லாம் எடிட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. இல்லைன்னு போட்டுக்கிறேன். 300 லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் என்னென்ன லாங்குவேஜில் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ்லேயும் எழுதணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. இன்றைக்கி ஏஐலாம் வந்ததுக்கு பிறகு இங்கிலீஷில் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா தமிழ் அப்படியே எழுதி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வந்துருச்சுங்க. பாருங்கள், ஸ்கில்நெட் பிரபாகரன் யூசர் வந்துட்டார். அவருக்குன்னு ஒரு பக்கம் வந்து விக்கிபீடியாவில் உருவாகி விட்டது. இதை விட என்னங்க வேணும்? இதில் நீங்கள் எழுதுனீங்கன்னா காலத்துக்கு இருக்கும். நீங்கள் இந்த ஜென்மம்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பல ஜென்மம் எடுத்தால் கூட அந்த ஜென்மத்தில் வந்து கூட படிச்சுக்கலாம். நீங்கள் எழுதுறதே அடுத்த ஜென்மத்தில் வந்து நீங்களே படிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு யூசர் ஐடியை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. சரியா? இப்போ இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை? எல்லா இடத்துலையும் செய்கிற வேலை தான். மெயில் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணணும். டூப்ளிகேட்டாக ஒரு மெயில் ஐடியை கொடுத்து அவன் உங்கள்கிட்ட என்ன கேட்குறான்? உங்களுடைய சொத்து பத்திரத்தையை கேட்குறான். உங்களுடைய மொபைல் நம்பர் என்னங்க? உங்களுடைய இவங்க விக்கிபீடியாவில் மொபைல் நம்பர் கூட கேட்க மாட்டாங்க. உங்களுடைய மெயிலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு உடனே மெயில் வந்துருச்சு பார்த்தீங்களா? என் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுறேன், உள்ளே போகிறேன், கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பர், முடிஞ்சிருச்சுங்க வேலை. இனிமேல் என்ன வேலை? எழுத வேண்டிய வேலை தான். சும்மா ப்ரொஃபைல் மாதிரி ஃபேஸ்புக்கில் கேட்குற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல்லாம் கேட்பாங்க. நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் டிக் அடிச்சிக்கலாம். கல்ச்சர் என்னென்ன, உங்களுடைய சஜஸ்டட் எடிட்டர், நீங்கள் எதெல்லாம் எடிட் பண்ணுவீங்க? ஆர்ட் எடிட் பண்ணுவேன், லிட்ரேச்சர் எடிட் பண்ணுவேன், மியூசிக்னால் மியூசிக் தகவல்களை எடிட் பண்ணுவேன். மியூசிக் தகவல்கள்லாம் எடிட் பண்ண முடியும். என்டர்டைன்மெண்ட்டை பற்றி எடிட் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரி என்னென்ன பண்ணுவீங்க? எஜுகேஷனை பற்றி சொல்லலாம், பாலிட்டிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு. உங்களுக்கு என்னென்ன துறையெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நமக்கு என்ன டெக்னாலஜி தெரியும்?
ஓரளவு ஜென்ரலாக டெக்னாலஜி தெரியும், கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டு தெரியும், என்ன தெரியுமோ எழுதிக்கலாம். ஃபிசிக்ஸு, மெடிக்கலு, ஹெல்த்து, என்விரான்மெண்ட்டு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். ரீஜன்ஸ் வந்து எந்த ரீஜனு, நம்ம எங்கே இருக்கோம், ஆசியா கண்டம். கண்டம் தான் கொடுக்குறாங்க, நாடு கொடுக்கல. ஏன்னா நாடு கொடுத்தா லிஸ்ட்டு பெருசாக போய்டும்னு கண்டம் கொடுத்துட்டாங்க. அதனால் ஆசியா கண்டத்திலிருந்து பங்களிப்பு செய்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க. இதெல்லாம் டிக் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ரிசோர்ஸஸ்ஸு ரெக்கமெண்டட் ஃபார் வென் யூ ஆர் ஃபர்ஸ்ட் லேர்னிங் டு எடிட். காப்பி எடிட் எப்படி பண்ணுறது, எப்படி லிங்க் ஆட் பண்ணுறது, எல்லாத்தையும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ஏற்கனவே ஏகப்பட்ட தலைங்க எழுதி வச்சுருக்கு. 1800 நான் சும்மா டிக் அடித்தோடனே 1864 கட்டுரை இருக்குது, போய் படிச்சிங்கங்குது இந்த விஷயத்த. அவ்வளோ தூரம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓகேவா? படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்க மேலாண்மை குழுவில் உள்ளவங்க உங்களை பார்த்துப்பாங்க. அந்த குழு இருக்கிற நம்பிக்கையில் தான் நானும் அஸ்கர் சாரும் இவ்வளோ பெரிய கிளாஸை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எடுத்துகிட்ருக்குறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா எழுதுவீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுத தான் நிரூபிக்க முடியும், ஓகேவா? இப்போ இதில் என்னென்னலாம் உங்களுக்கு வசதி கொடுக்குறாங்க தெரியுமா? கட்டுரை வந்து நீங்கள் புதிய கட்டுரை எழுதுக. அதை வந்துருச்சு பாருங்கள் லெஃப்ட் சைடில், முதற் பக்கம், அண்மை மாற்றங்கள். இது நான் இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்கள் முன்னாடி. ஏற்கனவே நான் எதுவுமே பார்க்கல, இப்போ தான் நான் எல்லாமே பார்க்குறேன். முதற் பக்கம் கொடுத்துருக்குறாங்க, அண்மை மாற்றங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். புதிய கட்டுரை எழுதலாம், தேர்ந்தெடுத்த கட்டுரைகள் எழுதலாம், தமிழில் ஏதாவது ஒரு கட்டுரையை தேடலாம், தமிழில் எழுதலாம். ஆலமரத்தடின்னு ஒன்று இருக்குது. இந்த பெருசுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய படத்தில், பாரதி ராஜா படத்தில் ஆலமரத்தடியில் உட்காந்து ஊர் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கோம். அதுமாதிரி இங்கே ஒரு ஆலமரத்தடி இருக்குது. இங்கே உலக பஞ்சாயத்தே நீங்கள் பேசலாம். இது வந்து ஒரு கலந்துரையாடல் களம். அந்த ஆலமரத்தடியில் இப்போ நம்ம 40 பேர் ஐடி போட்டுட்டோம்னா இதில் ஏகப்பட்ட ஆலமரத்தடியில் ஏற்கனவே 300 பேர் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஒரு 340 பேராக உட்காந்துக்கிட்டு தமிழ் விக்கிபீடியாவில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம், ஐயா இதை பற்றி எழுதியிருக்கிறாரு, அதை விட்டுட்டாரு, அதை பற்றி எழுதிட்டு இதை விட்டுட்டாரு, இந்த விஷயங்களை சேர்த்தா நல்லாயிருக்கும், படமே இல்லை, ஒன்றும் புரியல, இதெல்லாம் நீங்கள் கலந்துரையாடல் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி வச்சுருக்கோம்ல, ஸ்கில்நெட் கம்யூனிட்டி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான் ஆலமரத்தடி. இதுக்குள்ளேயே இருக்கும், எல்லாமே இன்டகிரேட்டட் பண்ணியிருக்கோம். இதை கொண்டு போய் வெளியில் கிடையாது, எல்லாமே இதுக்குள்ளேயே நீங்கள் பண்ணிக்கலாம் ஆலமரத்தடி, ஓகேவா? அதே போல் எம்பசி, சென்ற மாத புள்ளி விவரம், உதவி ஆவணங்கள், தமிழ் விக்கிபீடியா திட்டங்களில் நான் சொன்ன எல்லா திட்டங்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விக்ஷனரி, விக்கி செய்திகள், விக்கி மூலம், விக்கி நூல்கள், விக்கி மேற்கோள்கள், பொதுவகம், விக்கி தரவு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. விக்கி செய்திகள்னே ஒரு தளம் கொண்டு வந்திருக்கிறாங்க. செய்திகள் மட்டுமே அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? இதுக்காக தனியாக போய் எழுத வேண்டாம். விக்கிபீடியாவில் எழுதுறதே வந்து இங்கே வந்து செய்தியாக வந்து விடும். அவங்க வந்து தரமான செய்திகளாக இருந்ததுன்னா அதெல்லாம் இதில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு அந்த மூல விக்கிபீடியாவை வலுப்படுத்துவதற்கு தான் இத்தனை உதவி இணையதளங்கள், சப்போர்ட்டு வெப்சைட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க, ஓகேவா? இப்போ வந்து இது வந்து சைடு மெனுவெல்லாம் காட்டிட்டேன். என்னுடைய யூசர் இது லிங்க் காட்டுதில் இங்கே போய் பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? பேச்சுனா நம்ம மற்றவங்களோட பேசி உரையாடி கொள்வது தான் பேச்சு. இதில் போய் நம்ம மற்றவங்களோட எழுத்தின் வடிவத்தில் பேசலாம். வாய்ஸ் எல்லாம் போட முடியாது, எழுத்தில் தான் பேச முடியும். அடுத்து மணல் தொட்டின்னு ஒன்று இருக்குது. மணல் தொட்டினா என்ன தெரியுமா? எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கூத்தனூர்னு ஒரு ஊர் இருக்குது, சரஸ்வதி அம்மன் கோயில். அங்கே வந்து குழந்தை முதல்ல எழுதும்போது அழைச்சிட்டு போய் அந்த ஊரில் வந்து நெல்லை கொட்டி எழுதுவாங்க, மணலை கொட்டி எழுதுவாங்க. ஒரு தாம்பாளத்தில் நெல்லை கொட்டி ஆனா எழுது, ஆவண்ணா எழுது, ஈனா எழுதுன்ட்டு. இங்கிலீஷ் பிள்ளைங்க வந்தால் ஏ எழுது, பி எழுது, சி எழுதும்பாங்க, இங்கிலீஷ் மீடியத்து பிள்ளைங்கள. அதே மாதிரி இவங்க ஒரு மணல் தொட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த தொட்டியில் போய் நம்ம குதிக்க வேணாம், அந்த தொட்டியில் போய் எழுதுனா போதும். எழுதி பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக மணல் தொட்டி வச்சுருக்கிறாங்க. அடுத்தது விருப்பங்கள், பீட்டா வெர்ஷனாக அடுத்தடுத்த மேம்படுத்திகிட்டு இருக்கிறதெல்லாம் பீட்டாவில் இருக்கும். தேவைன்னா நீங்கள் பீட்டா வெர்ஷனுக்குள்ளாரும் தொழில்நுட்பம் நிறையா தெரிஞ்சதுன்னா நீங்கள் போய் பயன்படுத்திக்கலாம். அடுத்து வரப்போகிற டெக்னாலஜி எல்லாம் அப்டேட்டட், இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோன்னு செய்யக்கூடிய மாற்றங்கள் கூட பரிசோதனை முயற்சியாக நம்மள்ட்ட ஓப்பனில் கொடுத்துருப்பாங்க. என்னுடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஆனால் இப்போ நான் ஒன்றும் புதுசாக பண்ணதால் ஒன்றும் இருக்காது. நம்ம செய்ய இதில் வந்துடும். நம்ம மொழிபெயர்ப்பு சார்ந்த விஷயங்களில் இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம், கட்டுரைகள் எழுதலாம். நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் இருக்கும், புரியுதா? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மீடியா
ஃபோட்டோலாம் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு சொன்னேன்ல, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டு நான் அந்த ஆப்பில் என்னென்னலாம் ஃபோட்டோ எடுக்கிறேனோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து காமன் கிரியேட்டிவ் வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தளம் சர்வர். இதில் கோடிக்கணக்கான ரூபா ஆகும். இப்போ நாங்கள் சேர்ந்து நம்ம ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா கோடிக்கணக்கான முதலீடு வேணும். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க அத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க, கோடான கோடி பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்மளால் வச்சு சர்வர்லாம் வச்சு நடத்த முடியுமா? தமிழில் வந்து இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனாலும் அது வந்து முழுமையான தளமாகலாம் இருக்காது. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை தான் கொண்டு வருவாங்க. சரி, உதாரணமாக இப்போ பாரதியாரை பற்றி எழுதியிருக்கிறாங்க பாருங்களேன். பாரதியார் பற்றி எழுதியிருக்கிறத நான் அந்த லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். அது மாதிரி நீங்கள் எதை தேடினாலுமே இங்கே வரும். உதாரணமாக சி.எஸ். ஜெயராமன். சி.எஸ். ஜெயராமன் ஒரு கட்டுரை தேடுறேன். இவர் யாருக்காவது தெரியுமா சி.எஸ். ஜெயராமன் யாருன்ட்டு? விக்கிபீடியாவில் நான் வந்து சி.எஸ். ஜெயராமன் அப்படின்னு ஒரு கட்டுரை தேடுறேன். சி.எஸ். ஜெயராமன் பற்றி ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க. சரியா? இதோ இருக்கிறார் சி.எஸ். ஜெயராமன். இவரை நான் கிளிக் பண்ணுறேன். விக்கிபீடியாவில் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கக்கூடியது பாருங்கள். இதை வந்து விக்கிபீடியாவில் சி.எஸ். ஜெயராமனுடைய கட்டுரை. சி.எஸ். ஜெயராமன், சிதம்பரம் சுந்தரம் பிள்ளை ஜெயராமன் ஒரு நடிகர், இசையமைப்பாளர், பாடகர், இளமை காலம், திரைப்பட பங்களிப்பு, நடிகர். சி.எஸ். ஜெயராமன் பாடிய பாடல்கள், மறைவு. இந்த கட்டுரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இங்கே காட்டுறேன் பாருங்கள், பக்க வரலாறு. இந்த பக்கத்தினுடைய வரலாறு இதில் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா எவ்வளோ பேர் இதை எழுதியிருக்காங்க பாருங்கள். முதல்ல சி.எஸ். ஜெயராமனை பற்றி விக்கிபீடியாவில் எழுதுனது கே. பிரபாகரன். எப்போ எழுதியிருக்கிறாரு? 2010 ஜூலையில் எழுதியிருக்கிறாரு. அவர் யார்? நான் தான். 2010 எழுதின கட்டுரைங்க இது. இன்றைக்கும் என்கிட்ட நான் நோட்டில் எழுதி வச்சா இருக்குமா, இல்லை வெப்சைட்டில் எழுதி வச்சா இருக்குமா? அப்புறமே அப்படியே போகிறேன். இதனுடைய பல தாத்பரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் என்னுடைய கட்டுரைகளை ஒரு உதாரணமாக காட்டுறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய இந்த 20 ஆக்டிவ் பீப்புள்ஸும் 2013-14 பிறகு வந்தவர்கள். அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து விக்கிபீடியாவில் பங்களிச்சிருக்கிறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்னுடைய பயனர் பக்கத்தை அந்த கட்டுரையிலேருந்து அந்த பயனர் பக்கத்தை கிளிக் பண்ணுறேன். என்னுடைய தகவல்கள் வந்து அப்படியே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். எப்போ? 2010. இப்போ எனக்கு வயசு 47, 32 இயர்ஸ், 32 வயசில் எழுதுனதை எனக்கு அழகாக காட்டி கொண்டிருக்கிறது. என்னுடைய பெயர், கல்வி, பிறப்பு, பணி, குடும்பத்தினர், இலக்கியம், கலை, எழுத்துலக அனுபவங்கள், தமிழ் விக்கிபீடியாவில் தமிழ் திரை செய்வியல், வரலாறு, இயற்கை வாழ்வியல், இயற்கை உணவுமுறை, ஆன்மீகம். அப்போ இருந்தது. அப்போ உள்ளது அப்படியே எவ்வளோ மாற்றங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் இந்த லிஸ்ட்டு அப்படியே இருக்குது. இது கூட இன்னொரு 10 லிஸ்ட்டு சேர்த்துருவோம். செயற்கை நுண்ணறிவு சொல்லித்தரணும், தொழில்நுட்பத்தை சொல்லித்தரணும், சமூக வலைஊடகத்தை பயன்படுத்துறதெல்லாம் சொல்லித்தரணும், இணைய வானொலிகளை பற்றி சொல்லித்தரணும். இதெல்லாம் எப்படி கலைக்களஞ்சிய வழியில் எழுதணுமோ எழுதிடுவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கலைக்களஞ்சிய பாணிக்கு மாற்றினோம்னா போதும். மாற்றினோம்னா எல்லாத்தையுமே விக்கிபீடியாவில் கொண்டாந்து வச்சிடலாம். ஏன்னா படிக்கிறதுக்கு நேற்று மூர்த்தி சார் சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், எங்கெங்கே இருக்குது கண்டென்ட், எங்கே இருக்குது காட்டுங்கன்னு பசங்க கேட்குறாங்க. இன்றைக்கி உள்ள சின்ன பசங்க நான் செயற்கை நுண்ணறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும், விக்கிபீடியாவில் எழுதியிருக்கோமா? எழுதலை. சமூக வலைஊடகங்களை வந்து குழந்தைங்க எப்படி பயன்படுத்தணும், எப்படி வந்து மனநிலை பாதிப்பில்லாத சமூக ஊடகங்களை பயன்படுத்தணும்லாம் யாராவது எழுதியிருக்கோமா? எழுதலை. குழந்தைகளுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு யாருமே எழுதலை. ஓகேவா? அதனால அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க எழுதலாம். ஓகேவா சார்? ஒரு சின்ன திருத்தம், தமிழ்ல எழுதல. தமிழ்ல எழுதல, இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கிறாங்க. 60 அதுதான் நம்ம குறிப்பா சொல்றோம், தமிழ்ல எழுதல. அப்ப நாம அதுக்காக தான் எழுதுறதுக்காக அழைக்கிறோம். நான் சொன்னேன்னா 60 கட்டுரை எழுதியிருக்கேன் சார். 60 கட்டுரைன்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன்ல. இங்க பாருங்க, நான் எழுதின கட்டுரைகளோட தலைப்பு எல்லாமே திரை இசை தான். நான் ஆல் இண்டியா ரேடியோ சார்ந்து இயங்குறதால அந்த ரேடியோக்கு நான் பண்ற தயாரிப்புகள் எல்லாத்தையும் கலை கட்டுரை கலை நடை வடிவில், கலை களஞ்சிய வடிவில் இதில் எழுதியிருக்கேன். கோவை செங்குட்டுவன், பஞ்சு அருணாச்சலம், பி லீலா, ஜமுனாராணி, பாபநாசம் சிவன், உடுமலை நாராயணகவி, கூசா கிருஷ்ணன், மாயவநாதன், முத்துலிங்கம், தமிழ் திரைப்படங்களில் பாரதியார் பாடல்கள் அப்படிங்கிற என்னுடைய கட்டுரை வந்து ஏகப்பட்ட இணையதளத்தில் வந்து எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் என்னுடைய பேரும் போட்டிருக்கிறாங்க.
இந்த கட்டுரையை எழுதியவர் காரைக்கால் கே பிரபாகரன், என்னுடைய பேர் போட்டிருக்கிறாங்க. என்எஸ் கிருஷ்ணன், திருச்சி லோகநாதன், தமிழ் திரைப்படங்களில் பாரதியார் பாடல்கள், பி சுசீலா, பட்டுக்கோட்டை கல்யாணந்தரம், ஜேபி சந்திரபாபு, ஜானகி, எம்எஸ் விஸ்வநாதன், டிஎம் சவுந்தரராஜன். ஓகே, இதில் வச்சே நான் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். நீங்கள் எழுதுனா என்ன எழுதுவீங்க? எம்எஸ் விஸ்வநாதன் எழுதுவீங்க. அங்கே என்ன எழுதியிருக்காங்க? மாசு விஸ்வநாதன். டிஎம் சவுந்தரராஜன் பேர் தெரியலன்னா தமிழில் TAMM இப்படி தான் எழுதணும். எம்ஜிஆர்னு எழுதக்கூடாது. எம்ஜிஆர் புரட்சி தலைவர், எம்ஜிஆர் புரட்சி தலைவி செல்வி டாக்டர் ஜெயலலிதா இப்படிலாம் எழுதக்கூடாது. MG ராமச்சந்திரன். மருதூர், அந்த தமிழில் தெரிஞ்சால் நீங்கள் தமிழில் எழுதலாம். சந்திரமேனன் நினைக்கிறேன், சந்திரமேனன் ராமச்சந்திரன், மாசா ராமச்சந்திரன். அப்படி இல்லைன்னா MAMM. மருதூர் கோபால ராமச்சந்திரன். மருதூர் கோபால ராமச்சந்திரன். அது வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் தமிழில் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஆங்கில எழுத்தை தமிழில் எழுதணும். AMM. இதுதான் நம்ம தலைங்க இருக்காங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களை கிளியர் பண்ணி விட்ருவாங்க. இப்போ நான் எழுதும் போது கூட சில தவறுகள்லாம் எழுதியிருக்கிறேன். ஏகப்பட்ட பேர் என் கட்டுரையை வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருவாங்க. சில பேர் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, சில பேர் கடுப்படிப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் இத்தனை கட்டுரையை நாங்கள் கொண்டாந்துருக்குறோம். சரியா? இந்த பயனர் பக்கத்தை வந்து நான் வந்து நம்ம குழுவில் போடுறேன். என்னுடைய பங்களிப்பை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா விக்கிபீடியாவில் நம்ம எவ்வளவு செஞ்சுருக்கிறோம், காலம் கடந்து இது நிற்கிது பாருங்கள். நான் எந்த வருஷத்தில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், எந்த ஆண்டில் உள்ளதை காட்டிகிட்டு இருக்கிறேங்கிறத கொஞ்சம் அவதானித்து பாருங்கள். இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா, விக்கிபீடியா ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம் எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பிலிருந்து இது சாத்தியப்பட்டது. இப்போ நமக்கு வந்து அஸ்கர் சார் வந்து இந்த வகுப்புக்காக 2 கட்டுரைகள் வந்து எனக்காக எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்டுரைகளை நான் வந்து எடுக்கிறேன். விக்கிபீடியாவில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட கட்டுரைகள் ஆல்ரெடி எல்லாம் எழுதியிருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் புதுசாக போய் எழுதும்போது நீங்கள் எழுதி புதுசாக ஒரு தலைப்பை கொடுத்து தொடங்க வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? ஏற்கனவே எழுதியிருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ சிஎஸ் ஜெயராமன் நான் எழுதின கட்டுரை வந்து எடுத்துக்கிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, மேம்படுத்திட்டும் இருக்கிறாங்க. பல வருடமாக பல பேர் மேம்படுத்திட்டும் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக போய் நீங்கள் சிஎஸ் ஜெயராமன் போட்டால் அது அலோவ் பண்ண மாட்டாங்க. உடனே பப்ளிஷ் ஆகிற மாதிரி தெரியலாம், ஆனால் நாளைக்கு வந்து தூக்கிடுவாங்க. அதனால நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கட்டுரை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறதா, அந்த தலைப்பு ஏற்கனவே இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல தேடணும். எங்கே தேடலாம்? விக்கிபீடியா உள்ளேயே தேடலாம், அல்லது கூகுள் ஓப்பன் ப்ரௌசரில் போய் தேடினாலும் நம்ம தலைவர் தான் முன்னாடி வருவார். விக்கிபீடியா தான் முன்னாடி வந்து நிற்பார். அங்கே போய் நீங்கள் தேடலாம். தேடிட்டு கட்டுரை இருந்தது. இப்போ நாகூர் தர்கா பற்றி நான் எழுத போகிறேன் அப்படின்னா நாகூர் தர்கான்னு போட்டாலே வந்துடும் கட்டுரை. அப்போ நான் என்ன பண்ணணும்? கட்டுரை மேம்படுத்துக அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு அந்த கட்டுரை மேம்படுத்தணும். நான் சொல்ல வந்தது எல்லாம் எழுதிட்டாங்களா முன்னாடி உள்ளவங்கன்னு பார்க்கணும். அவர் ஒரு பாயிண்ட் சில பாயிண்ட்டை விட்டுருந்தாருன்னா அப்போ போய் நான் தொகுத்து அங்கே நீங்கள் வந்து எழுதலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கட்டுரையும் மேம்படுத்தலாம். இந்த கட்டுரையே விக்கிபீடியாலே கிடையாது அப்படின்னா புதிய கட்டுரை தொகுத்து நீங்களே புதிய கட்டுரை தொடங்குங்கள்னு வந்துடும். அதுதான் வந்து ஆரம்பிப்பதற்கான மையம். அப்படி நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் குழந்தைங்க மாதிரி நம்மலாம் இப்போ எல்கேஜி மாதிரின்னு வச்சுங்களேன். எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் ஏபிசிடி தப்பாக எழுதுனீங்கன்னா என்ன செய்வாங்க டீச்சரு? கையை பிடிச்சே இப்படி எழுதுமா, 4 வரி நோட்டு எழுதுமா, இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு கைட் பண்ணுறதுக்கெலாம் நம்மள்கிட்ட நம்ம மேலாண்மை குழுவில் இருக்கிறாங்கள, அவங்களாம் அதை பார்த்துப்பாங்க. அதனால நீங்கள் நமக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்கிற மைண்ட் செட்டோடய எழுதுங்க. நம்ம எழுதினாலும் தப்பாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க திருத்துவாங்க, அவங்க உங்களை மெயிலில் தொடர்பு கொள்வாங்க, மணல் தொட்டியில் தொடர்பு கொள்வாங்க, ஆலமரத்தடியில் வருவாங்க, பேச்சில் வருவாங்க. நீங்கள் கட்டுரை நீங்கள் தொகுத்த கட்டுரையை எப்படி மேம்படுத்தியிருக்குன்னு நீங்கள் அந்த மெனுவிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நாளைக்கு போய் நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்டுரை எழுதிட்டு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதை நான் 2-3 பேர் வேறு மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க, தொகுத்துருப்பாங்க. நீங்கள் டெய்லி கூட பார்த்துக்கலாம், உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், மேம்படுத்திக்கலாம். சரியா? இப்போ நம்ம சார் கொடுத்த கட்டுரையை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதனால் நான் இந்த மாதிரியான செய்திகளையெல்லாம் நான் வந்துட்டு ஒரு நாளில் உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் பயனர் கணக்கை தொடங்குவதையும் நீங்கள் எழுத ஆரம்பிப்பதையும் உடனடியாக செய்ய முடியும். அதனால தான் நமக்கு வந்து இந்த வகுப்பை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வழி நடத்த முடியும். நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னதுக்கப்புறம் அப்படியே இதை மூடி வச்சுட்டு அப்படியே என்னமோ பிபிடி போட்டிருக்காரு கலராக இருக்குன்ட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் செய்கிறது, உங்கள் பேர பிள்ளைங்களுக்காக செய்கிறது, இல்லை உங்களுடைய அடுத்த சந்ததிக்காக செய்கிறது, அண்ணன் தம்பிக்காக செய்கிறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன நன்மைகள் அப்படின்னு ஒரு சிறிய அளவில் சொல்லிடுறேன். தரமான நம்பகமான தகவல்களை நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் வழங்க முடியும்.
நேரடி பலன்கள் இல்லைனாலும் மறைமுக பலன்கள் ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம நீச்சல்காரனை எப்படி பிடிச்சோம்? இங்கே நீச்சல்காரன் ஒருத்தர் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தார். அவரை கபக்குன்னு அஸ்கர் சார் வந்து வலையை போட்டு பிடிச்சி ஐமனில் கொண்டாந்து விட்டார். ஒரு வாலண்டியர் எங்கேருந்து வந்தார்? அவருடைய தமிழ் இணைய சேவைகள்லேருந்து தான் வந்தார். இப்போ நானும் அஸ்கர் சாரும் எங்கேருந்து இணைப்பு பெற்றோம்? தமிழ் இணைய சேவை. அதே தான் இதில் வந்து எப்படி இன்கம் வரும்? விக்கிபீடியாலேருந்து வருமானா? வராது. ஆனால் நான் இப்போ போய் திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் போய் உட்காந்துருக்கிறேன். இதே நான் தொடர்ந்து எழுதணுன்னா நானே வந்து திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் வகுப்பு எடுப்பேன். பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் போய் வகுப்பு எடுப்பேன். நான் படித்த படிப்புக்கு நான் போய் அங்கெல்லாம் போய் கிளாஸ் எடுக்க முடியுமா? நான் விக்கிபீடியா அந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டால் பெரிய பெரிய வாய்ப்புகளை வழங்கும், அறிமுகம் கிடைக்கும். அதனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. அதுதான் நம்ம கிளாஸு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு ஏஐ கிளாஸ் ஆரம்பிக்குது. எல்லோரும் வாங்க. ஏகப்பட்ட ஐடியாஸ் உங்களுக்கு வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்கு சொல்லித்தரோம். லேர்னிங் அண்ட் ஏர்னிங்னு மாற்றிட்டோம். எங்கள் அஸ்கர் சார் நானும் சேர்ந்து லேர்னிங் மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தால் எப்படிங்க ஏர்னிங் வர்றது அப்படின்னு நம்ம நண்பர்கள் கேட்டதால் அதோட ஏர்னிங்கையும் கிளாஸில் சேர்த்துட்டோம். எந்த ஒரு பயனரும் பங்களிக்கலாம். ஆராய்ச்சி சார்ந்து, உங்களுடைய எழுத்து திறமை சார்ந்து, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் சார்ந்து நீங்கள் எழுதலாம். எவ்வளோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். கட்டுரைகள் எழுதுவதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர், கட்டுரையாளருங்கிற பேரை வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் உங்களை கொண்டாடுவாங்க, உங்களை கூப்பிடுவாங்க, உங்களை பார்க்கணும்பாங்க, உங்களை பேச கூப்பிடுவாங்க. இதெல்லாம் இப்போ 10,000 பேர். எனக்கு எப்படி மூர்த்தி சார் தெரியும், அஸ்கர் சாருக்கு எப்படி தெரியும்? 10,000 கட்டுரைகள், மிகப்பெரிய லெஜெண்டு. நான் நேரடியாக போய் அவரை பார்ப்பேன். நேரடியாக போய் அவரை கொண்டாந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம். இதெல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம். எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம். உடனடியாக ஆடியோங்கிறது ஈஸியாக இருக்கிறதால அஸ்கர் சார் நேத்தியே இன்டர்வியூ பண்ணி போட்டார். சூப்பராக அந்த இன்டர்வியூவில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு ஃபேஸ்புக் பேஜில் பாருங்கள். நானும் என்னுடைய யூடியூப்லேயும் அந்த வீடியோ போடுறேன். தமிழ் மொழியில் தகவல்களை நீங்கள் அதிகரிக்கலாம். நீங்கள் இதில் என்ன கிடைக்குன்னா நேரடியாக ஒன்றும் கிடைக்கலனாலும் மறைமுகமாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விக்கிபீடியாக்குள்ளார உங்களுக்கு கிடைக்கும். எப்படி நானும் அஸ்கர் சாரும் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தளங்கள், இணையதளங்கள் மூலமாக வந்து உங்களை சென்று சேர்ந்தோமோ அதே போல் நீங்களும் பல பேரை சென்று சேர்வதற்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக விக்கிபீடியா இருக்குங்கிறதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஓகேவா? இப்போ மறுபடியும் இதெல்லாம் பங்களிப்புகள். இப்போ தான் நான் இந்த பக்கத்தை பொறுத்தளவுக்கு நான் புது குழந்தை. பழைய கட்டுரையெல்லாம் பார்த்தா அது வேற. இப்போ வந்து அஸ்கர் சார் வந்து கொடுத்துருக்கிறத பார்ப்போம். இப்போ தாங்க வாட்ஸ்அப் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வாட்ஸ்அப் மறுபடியும் லோட் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் டெலிகிராம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டெலிகிராம் வந்து படு வேகமாக இருக்கிறது. அதனால் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பயிற்சிகள் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் தான் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப் குரூப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் நோட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கிறோம். எத்தனை குரூப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள். நாங்கள் நேரடியாக அட்மினாக இருக்கிறதே கிட்டத்தட்ட 20-25 குரூப்பில் இருக்கும். அதுவும் நம்ம இப்போ ஏற்கனவே இந்த வகுப்புகள் தொடங்கினதால் இன்னொரு ஐடியாவும் இருக்குதுன்னா, அஸ்கர் சாருடைய கிளாஸை வந்து கண்டென்ட்டை வந்து டெலிகிராமில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப் மாதிரி தொல்லை கிடையாது. வாட்ஸ்அப் வந்து நம்ம ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டு நமக்கே அல்வா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம ஸ்டோரேஜ். ஆனால் டெலிகிராம் வந்து பிரச்சனை வாட்ஸ்அப்ல இல்ல சார், நம்ம சைடுல தான் ப்ராப்ளம். நம்ம ஒரு நம்பர்ல 300 குரூப்ல உட்காந்துருக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். ஆமாம் சார். புதுசாக தனித்தனியாக மொபைல் வாங்கிக்கணும் போல இருக்கு. இப்போ நான் உதாரணமாக நம்ம அஸ்கர் சார் பணியாற்றக்கூடிய முஸ்லீம் கலை கல்லூரி திருவிதாங்கூட நான் எடுத்துக்கிறேன். அதை 2 கட்டுரைகள் எழுதி கொடுத்துருக்குறாங்க அஸ்கர் சார். ஒன்று வந்து இசை முரசு வானொலி தொடர்பாகவும், இன்னொன்று கலைக்கல்லூரி அவங்க பணியாற்றி இருக்கிற கல்லூரி சார்பாகவும் கொடுத்துருக்குறாங்க. நான் கல்லூரியை மட்டுமே எடுத்துக்கிறேன். சார் அந்த இணைப்புக்கான வெப்சைட் லிங்க் இருக்கா உங்கள்கிட்ட? சார் போடுங்க சார், நான் எடுத்துக்கிறேன். இல்ல சார், நீங்க அதுக்கு எஃப்எம்ஏ போடுங்க சார். அது பெட்டர். நம்மகிட்ட டைப் பண்ணி போட்டுடலாம்ல. இது திருவிதாங்கூட கல்லூரி இணையதளம் இருக்கு சார். இணையதளம் தான் சார். நான் இப்போ கூகுள்ல தேடி எடுக்கிறேன். நான் எடுத்துறேன் சார், நானே எடுத்துறேன். சார் வந்து எனக்கு திருவிதாங்கூட முஸ்லீம் கலைக்கல்லூரி சார் புகைப்படம் ஏதாவது இருந்தால் முடிந்தால் அனுப்பலாம். இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன். அது வந்து ஓப்பனாக எடுக்கும்போது காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என் கையில நாம கேட்ச் பண்ண போட்டோ இல்ல சார். நான் இப்ப எடுத்தாலும் நெட்ல தான் எடுத்துறணும். சரிங்க சார். அப்படினால என்கிட்ட காலேஜ் சிஸ்டத்துல தான் என்னுடைய கல்லூரியோட போட்டோஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க சார். இப்போ நான் வந்து விக்கிபீடியா தளத்தில் தேடல வந்து ஐயா
சார் கொடுத்த தலைப்பை வந்து தேடுறேன். முஸ்லீம் கலைக்கல்லூரி திருவிதாங்கோடு இருக்கான்னு தேடுறேன். சார் பாருங்கள் சார், முஸ்லீம் கலைக்கல்லூரி திருவிதாங்கோடு இந்த வினவலுக்கான முடிவுகள் ஏதும் இல்லை. எனவே இந்த பக்கத்தை விக்கியில் உருவாக்கவும். அதான் முதல்ல சார் காலேஜை விக்கிபீடியாக்குள்ளார கொண்டு போகிறோம். எவ்வளோ பெரிய பில்டிங்கை நம்ம கொண்டு போகிறோம் பாருங்கள், எத்தனை வருஷம் கழிச்சு. ஸ்டார்ட் எடிட்டிங். சூப்பரா. பெரிய கம்ப சுத்தரம்லாம் இல்லை, ஏற்கனவே சுட்டு விரல் கிளாஸ் பார்த்துருப்பீங்க, சுட்டு விரல் இணையதளம் பார்த்துருப்பீங்களா? அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே இல்லை. அதை விட இது ரொம்ப ஈஸி. அதை விட ரொம்ப ஈஸி, அதை விட நிறைய வசதிகள் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு சின்ன இணையதளம் ஒரு 20-30 பேர் பங்களிக்கிறதுக்கு நம்ம வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 15,000 செலவு பண்ணிகிட்ருக்குறோம். அது எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பாருங்கள், உலகத்துக்கே திறந்து விட்டாங்க 2 பேர் சேர்ந்து. இப்போ பாருங்களேன், கலைக்கல்லூரி வந்துருச்சா? சார் கொடுத்த எல்லா டீட்டெயிலையும் அப்படியே போடுறேன். சார் முகவரியிலேருந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பாணிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நான் லைட்டாக மாற்றி காட்டுறேன். அவ்வளோ சிம்பிள் தான். எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். முஸ்லீம் கலைக்கல்லூரி திருவிதாங்கோடு கலைக்கல்லூரி முகவரி திருவிதாங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் இந்தியா. முகவரியை கடைசியாக போட்டுக்கிறேன். தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. வகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, துணை நிறுவனங்கள், முனைவர் ஆய்வு மையம், முஸ்லீம் கலைக்கல்லூரி. விவரம். இந்த விவரத்தை வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா கட்டுரை வந்து செய்தியோடு தொடங்கட்டும். நீங்கள் நம்ம மாற்றி மாற்றி போட்டால் கூட தலைவர்கள் உட்காந்துருக்குறாங்க, நாளைக்கே பார்த்துருவாங்க. அஸ்கர் சார் நேற்று இன்டர்வியூ எடுத்தார், இன்றைக்கி என்னடா 40 பேர் ஐடி போட்டாங்க. மூர்த்தி சார் வந்து நாளைக்கு பார்த்துருவார். விவரம் இருக்கிறது, விவரம்லாம் தேவையில்லை, நேரடியாக முகவரியே போட்டுடலாம். ஓகேவா? இவ்வளோ தான் சார். இப்போ பப்ளிஷ் கொடுத்தா பப்ளிஷ் ஆகிடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம். என்னென்ன அழகுபடுத்தலாம் சார்? இப்ப இதுல முக்கியமா அந்த எவிடன்ஸ் கொடுக்கணுமே. எவிடன்ஸ் கொடுக்குறோம் சார். ஆமாம், எவிடன்ஸ்லாம் கொடுப்பேன். இப்போ வந்து எவிடன்ஸ் இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முஸ்லீம் கலைக்கல்லூரி திருவிதாங்கோடு வெப்சைட் போடும், வேற எந்த எவிடன்ஸும் தேவையில்லை. பார்த்துவீங்களா? தலைப்பாக போடு அப்படின்னு சொன்னோடனே தலைப்பாக மாறிடுச்சு. நீங்கள் விக்கிபீடியாவில் பார்க்கும்போது சில எழுத்துக்கள் பெருசாக இருக்கும், சில எழுத்துக்கள் சாய்வில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணுற மாதிரி இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். தொடக்க ஆண்டை உபதலைப்பாக போடு, வகையை உபதலைப்பாக போடு. இதெல்லாம் தலைப்பு, உபதலைப்பு, இப்படியெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். துணை நிறுவனங்கள், இதை உபதலைப்பாக போட்டு முனைவர் ஆய்வு மையம், முஸ்லீம் கலைக்கல்லூரி 2 அமைப்புகளை வந்து துணை அமைப்பாக சார் காட்டியிருக்கிறாங்க. துணை நிறுவனங்களை போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு செய்கிறதுக்காக செஞ்சு காட்டுறேன். மறுபடியும் நான் பழைய மாதிரியே மாற்றிக்கிறேன், பத்தியாகவே கொண்டாந்துறேன். இதில் விவரங்கள் நிறைய கரெக்டாக கலைக்கலைஞர் நடையில் நிறைய எழுதி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சார் சொன்னாங்க இல்லையா, சார் லிங்கை போட்டு விட்ருங்க, இல்லைன்னா நம்ம எழுதி வராமல் போயிடக்கூடாதுன்னு தான் சார் வந்து லிங்கை கொடுத்துருங்கங்கிறாங்க. அந்த லிங்க் இருக்கும், கண்டிப்பாக நம்ம தேடுவோம். ஏன்னா காலேஜுடைய பேரை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே ஆதாரம் கிடச்சிரும். muslimartscollege.com. அவ்வளோதானே சார்? அது அப்படி சர்ச் பண்ணி URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். சரி சார், நான் உங்களை தமிழில் போடுறேன், எப்படி வருதுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ் .in சார். .in. ஓகே ஓகே, சூப்பரா. அவ்வளோதான், பெரிய ப்ரூஃபை கொடுத்துட்டாங்க சார். ஏன்னா காலேஜுக்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே இவங்க வந்து இந்த கட்டுரையை புறக்கணிக்கவே முடியாது. போதுமா? ஓகே, காட் இட். இருங்க, இது எங்கே கொடுக்கணும்? சோர்ஸ் எடிட்டிங். இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டுரையை ஏற்கனவே வாட்ஸ்அப்பிலோ டெலிகிராமிலோ தயார் பண்ணி வைத்துக்கொண்டு, கூகுள் டாக்குமெண்ட்ஸில் தயார் பண்ணி வைத்துக்கொண்டு, இதில் வந்து இந்த பாணியில் நீங்கள் கட்டுரையை எழுதலாம். நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த துறை சார்ந்து நீங்கள் எழுதலாம். எழுதிவிட்டு அதை வந்து பார்க்குறதுக்கு பக்க வடிவமைப்பை அழகாக நீங்கள் செய்து கொள்ளலாம்.
செய்து கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்குது, கோடிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோர்ஸ் எடிட்டிங்கில் போயிட்டு கோடிங் மாதிரியே நீங்கள் எழுத முடியும். இதோ பாருங்கள், இதே நான் கோடிங்கை மாற்றி காட்டுறேன். நமக்கு மண்டையெல்லாம் தலையெல்லாம் சுத்தம் பாருங்கள். இப்போ ஏன்னா கோடிங்கிறது கோடிங் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். இப்படி வரும் கோடிங், இப்படி கோடிங் வந்து இப்படி கட்டமாக போகுது. இதுதான் கோடிங்கில் எழுதுறது. கோடிங்கில் நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க கோடிங்கில் எழுதுவாங்க. ஆனால் நமக்கு வந்து கோடிங்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து எப்போவுமே விஷுவலில் தான் எழுதுவோம். அதனால் விஷுவல்னு மாற்றிக்க வேண்டியதுதான். அது ப்ரோக்ராம் இருக்குதா சார் கோடிங்கில்? ப்ரோக்ராமில் வந்து HTML தெரிஞ்சால் போதும் சார். HTML மாதிரியே தான் இருக்கும் இதுவுமே. ப்ரோக்ராமிங் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் சார். கீழே இந்த மாதிரி சிம்பிள்ஸு, அப்பாஸ்டபிள்ஸு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ இதை பார்த்தாலே தலை சுற்றுதான் எல்லாருக்கும். என்னடா இத்தனை கோடு போட்டிருக்குன்ட்டு. இப்படி தான் உழைக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களாம். அமெரிக்காவில் போய் லட்சமாக சம்பளம் வாங்குறாங்களே, இந்த மாதிரி மண்டை சுத்த தான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து பழைய பாணிக்கே வந்துட்டேன். இதில் என்னென்னலாம் இருக்குது? பத்தி சீரமைப்பது இருக்குது, பாண்ட்டு வரியை அழகுபடுத்துறது இருக்குது, தொடுப்பு நம்ம இந்த லிங்கை வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறது இருக்கிறது. இப்போ பாருங்க, முஸ்லீம் கலைக்கல்லூரி திருவிதாங்கூட செலக்ட் பண்ணி இப்போ வந்து இந்த லிங்க் எடுக்கிறேன்ல, அதை வந்து இதில் போடுறேன். அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணி அதில் போடலாம். அப்படி இல்லைன்னா கீழே கூட நம்ம இணைப்பாகவும் போடலாம். அந்த வார்த்தை பின்னாடியே நான் அந்த சைட்டை கொண்டாந்து வச்சுட்டேன். முடிந்தது, புரியுதா? அந்த லிங்கை காப்பி பண்ணி அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணி அதில் போட்டுட்டேன். இப்போ இது வேறு கலரில் காட்டும். படிக்கும்போதே அந்த கிளிக்கை பண்ணாங்கன்னா அந்த காலேஜுக்கு போயிடும், அந்த காலேஜ் சைட்டுக்கு போயிடும். யாராவது இது என்னடா ப்ளூ கலராக இருக்கே, கை சிம்பிள் வருதுன்னு தொட்டாங்கன்னா அந்த காலேஜுக்குள்ளே போயிடும். இதே மாதிரி நம்ம தேவையான இணைப்புகள்லாம் நம்ம போட்டுக்கலாம். சார் சொன்ன மாதிரி முனைவர் ஆய்வு மையத்துக்கு தனியாக ஒரு இணைப்பு கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாமே நீங்கள் வந்து அவைலபிளாக பண்ணிக்கலாம். இது இந்த லிங்க்கு கொடுக்கறது தொடுப்பு இங்கே இருக்கிறது. அதே போல் குறிப்பிடு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறது. இதெல்லாம் போக போக நம்ம பயன்படுத்த கற்றுக்கொள்ளலாம். புல்லட் பாயிண்ட்ஸ் கட்டமைக்கிறது, குண்டுக்குறி, இதே மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி புல்லட் பாயிண்ட் போடுறது, எண்கள் வரிசையுடன் போடுவது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கிறது. ஊடகம், இந்த ஊடகம் எங்கே இருக்கு? நம்ம இந்த காமன்ஸ் ஆப் சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்ஸு தான் ஊடகம்னு கொடுத்துருக்குறாங்க. காமன்ஸ் விக்கிமீடியா காமன்ஸ் ஆப்ஸ் தான் ஊடகம்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் உள்ளதையும் நீங்கள் இந்த இடத்துலையே நீங்கள் இணைத்து கொள்ள முடியும். சார் நாளைக்கு வந்து அவங்க செல்லுலேருந்து காலேஜ் ஃபோட்டோலாம் எடுத்து ஊடகத்தில் அப்டேட் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம இதில் ஊடகம் வழியாக அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த ஊடகத்தை அணுகிக்கலாம். இல்லைன்னா யார் போட்டாலும் வந்துடும். ஏன்னா முஸ்லீம் கலைக்கல்லூரி திருவிதாங்கூடன்னு போட்டு தான் அவங்க ஃபோட்டோ ஏற்ற போகிறாங்க. ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஊடகத்தை இணைத்து கொள்ளலாம். இப்போ ஊடகத்தை இணைக்கலாம், ஆனால் வந்து காப்பிரைட் இல்லாமல் வருதான்னு தெரியல. காப்பிரைட் இல்லாமல் வந்தால் ஊடகத்தை இணைக்கலாம். அப்படி இல்லைனாலும் அது வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். காப்பிரைட் இருந்தால் காப்பிரைட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ட்ரேஸ் அவுட் பண்ணிடும். ஓகேவா? ஆடியோ ஆஃப். ஓகே சார். நிறைய படம் இருக்குங்க சார். ஆனால் ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய பேர் போட்டிருக்குறாங்க. சரி, அவங்களுடைய சைட்லேருந்தே எடுப்போம். இது எடுத்துக்குதான்னு பார்ப்போம். இது ஒரு முயற்சி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து விக்கிபீடியா அனுமதி கொடுத்தால்தான் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கும். இல்லை அவங்க காப்பிரைட்டு காலேஜில் எதாவது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எடுத்துக்காது. பதிவேற்றுக வருதா, அவ்வளோதான், பதிவேற்றி விட வேண்டியதுதான். இது என் சொந்த வேலைன்னு ஒரு மார்க் கேட்குறாங்க. அஸ்கர் சார் பக்கத்தில் இருக்கிறதால சொந்த வேலைன்னு கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா சார் வந்து அஃபிஷியல் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் முஸ்லீம் கலைக்கல்லூரின்னு போட்டுறேன். டைட்டில் முஸ்லீம் கலைக்கல்லூரி, என்ன ஒரு திருவிதாங்கூடு, விளக்கம் போட்டுடலாம்.
விளக்கம் வந்து நீங்கள் ஒரு வரி அந்த காலேஜ் முகப்பு படம்னு போட்டால் கூட போதும். இது போதும், இந்த 2 வரி போதும். வளவலா பிக்காக வளவலா நீட்டியே எழுதுறது அதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. சேவ் கொடுத்துறேன். இப்போ அது வந்து தகுதியுடைய இதாக இருந்தால் எடுத்துரும், இல்லைன்னா அகற்றுன்னு வந்துடுது. ஏன் நீங்கள் வந்து டிட்டர்மினி அப்லோடு ஃபோட்டோஸ் நீங்கள் சொந்தமாக எடுத்து போடுங்கன்னு வந்துருச்சு. அந்த வெப்சைட்டில் உள்ளதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, புரியுதா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நாளைக்கே எனக்கு ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா நாளைக்கே சார் செல்லுலேருந்து எடுத்த ஃபோட்டோவை இதில் ஏற்றிக்கலாம், புரியுதா? அதுதான் வந்து ஆட் பண்ணுறது. ஊடகம் ஆட் பண்ணலாம், டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம், பட்டியல், இந்த மாதிரி கட்டங்கட்டமாக பார்த்துருப்பீங்க. இந்த கட்டங்கட்டமாக நீங்கள் வந்து போட்டுட்டு கட்டங்கட்டமாக எழுதிக்கலாம். ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு தலைப்பு, வரிசை எண், படத்தின் பெயர், இசையமைப்பாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிக்கலாம். நீங்கள் நிறைய கட்டங்கள் பார்த்துருப்பீங்க விக்கிபீடியாவில். பப்ளிஷ் கொடுத்துட்றேன். நம்ம கிரியேட்டிவ் காமன்ஸு யாராவது அந்த படங்கள் வச்சுருந்தாங்க, இல்லை காமன்ஸில் யாராவது நம்ம முஸ்லீம் காலேஜ் ஃபோட்டோ போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் இங்கேருந்து. பக்கத்தை பதிப்பிடுங்க. இப்போயும் மறுபடியும் கேப்சா வருது பாருங்கள். ஏதாவது ஏஐ வந்து சாட் ஜிபிடி இருந்து பார்த்து எழுதிப்புனா மனுஷால் எழுதுகிறோன்னு தெரியணும்ல. பக்கத்தை பதிப்பிடுக. காலேஜ்னு போட்டுக்கிறேன். முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். அது என்ன கட்டுரைன்னு ஒரு சின்ன சுருக்கமாக டைட்டில் கேட்குது. அங்கே மறுபடியும் பக்கத்தை பதிப்பிடுக. அப்பாடா, எவ்வளோ சூப்பர் பாருங்கள். விக்கிபீடியாவில் சாருடைய கட்டுரையை கொண்டு வந்துட்டாங்க. தமிழ் விக்கிபீடியா கலைக்கல்லூரி திருவிதாங்கோடு. கஷ்டமாக இருந்ததா யாருக்காவது? ஒன்றும் புரியலையா? சொல்லுங்கள். இதை விட எளிமையாக நம்ம எப்படி சொல்ல முடியும்? விக்கிபீடியாவில் கட்டுரை போட்டுவிட்டேன். அஸ்கர் சாருக்கு முதலாக அந்த விக்கிபீடியா கட்டுரையை அனுப்பிட்டேன். சார் காலேஜ் வந்து கட்டுரை வந்துருச்சு. சூப்பரா. அப்புறம் இசை முரசு பார்ப்போம். இன்னொரு கட்டுரையும் போட்டு காட்டிடுறேன் சாருக்காக. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா இன்னொரு தடவை இந்த வகுப்பை வந்து நம்ம இப்போதைக்கு எடுக்க மாட்டோம். நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் கற்றுக்கணும். இந்த வகுப்பை வைத்துக்கொண்டு நீங்களே உங்களை மேம்படுத்திக் கொள்ளணும், அவ்வளோதான். அவங்க பார்த்துப்பாங்க, தலைவர்கள் அவங்க பார்த்துப்பாங்க. சார் வந்து எழுதியிருக்கிறாங்க, இருந்தாலும் மூர்த்தி சார்லாம் இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறாங்க, எப்படி மாற்றுறாங்கங்கிறத போக போக நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேவா? இசை முரசு இணைய வானொலி பற்றி எழுதியிருக்கிறாங்க. நான் மறுபடியும் என்னுடைய பக்கத்துக்கு போகிறேன். ஸ்கில்நெட் பிரபாகரனுக்கு இங்கே வந்து சார் டைம் 10 o'clock ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க சார். ஒரே ஒரு கட்டுரை போட்டு விட்ருவோம் சார். சார் விக்கிபீடியா தன்னார்வலர்கள் தான் இருக்கிறாங்க, அதனால் தன்னார்வலர்களுக்காக சொல்லுவோம். ஓகே சார். இசைமுரசு எஃப்எம்னு போடுறேன். இசைமுரசு இணைய வானொலின்னு முதல்ல தேடிக்கிறேன். இதை மட்டும் ஒரு வாட்டி கவனிச்சிங்க. மறுபடியும் ரிப்பீட் ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு கட்டுரைக்கு போகிறேன். இணைய வானொலி தேடுறேன். தமிழ் முரசுன்னு வருது. இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி இந்த பக்கத்தை விக்கியில் உருவாக்குறேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன், சாருடைய கட்டுரையை அப்படியே காப்பி பண்ணுறேன். இது 10 வருஷமாக உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. நம்ம 3 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் வகுப்பில் வந்து நமக்கு பொறுமை இல்லைன்னா நம்ம எப்படி இதில் பங்களிக்க முடியும்? அதனால் கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள். கேள்வி பதில் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் சொன்ன விஷயத்துலேருந்து என்ன கேள்வி கேட்கணுமோ நீங்கள் கேளுங்க. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வரிகள், பக்க வடிவமைப்பு, பாராகிராஃபு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். தெரியும் சாருக்கு. நம்ம நேற்று சார் பேட்டி எடுத்ததால் தலைவர்கள்லாம் திருத்திடுவாங்க நம்ம கட்டுரை, அதனால் பப்ளிஷ் கொடுத்துறேன். இப்போ வந்து இசை முரசுடைய வெப்சைட்டை மட்டும் நம்ம லிங்க் பண்ணி விட்ருவோம். தகுதி ஒரு இப்போ பப்ளிஷ் கொடுத்த உடனே வருது பாருங்கள், இணையதளம். என்ன இணைக்க போகிறீங்க? www.isaimurusu.fm.com. இசைமுரசு இணையதளம் பேர்லாம் எனக்கு மனப்பாடங்கிறதால டைரெக்டாக நான் அடிச்சிடறேன்.
மீடியால வந்து லோகோ ஆட் பண்ணிக்கலாமா? ஆ சார், லோகோ கூட இன்டர்நெட்லேருந்து எடுக்கும்போது காப்பிரைட் வருங்க சார். இல்ல நம்ம லோகோ நாம காப்பிரைட் பண்ணல இல்ல சார். இல்லை சார், அது கூகுள்லேருந்து ப்ரௌசரில் எடுக்கும்போது காப்பிரைட் வந்துடுதுங்க சார். இசை முரசு. இல்ல அப்புறம் நான் வேணா அனுப்பி விடுறேன் சார் உங்களுக்கு. ஓகே. மறுபடியும் இப்போ கேப்சா கேட்குது பாருங்க. அது இப்போதைக்கு லோகோ வைக்காம விட்டுருங்க. நானு தமிழ் இணைய வானொலி அவ்வளோதான். இசைமுறை இதில் மறுபடியும் அங்கே கேட்குது. இது கட்டுரையுடைய சுருக்கமாக என்ன எதை பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி பற்றி சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்புறம் மறுபடியும் கேப்சா கோடு கேட்குறாங்க. GRUBSWOES பக்கத்தை பதிப்பிடுக. எப்படி வந்துருச்சு பாருங்கள் சார். 2வது கட்டுரை வந்துருச்சு. இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி. இதில் என்னென்ன சேர்க்கணும், அழகுபடுத்தணும். இங்கே வந்து நம்ம சார் கேட்ட மாதிரி லோகோ கொண்டு வரணும். ஓகேவா? லோகோ முதல்ல நாங்கள் இணையத்திலேருந்து நாங்கள் எடுத்தோம்னா எங்களுக்கே எங்கள் லோகோ காப்பிரைட் கொடுத்துருவாங்க. சரி, அவ்வளோதாங்க சார். இதை மாதிரி நீங்கள் நிறைய பங்களிப்புகள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமை. இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தா 5 நிமிஷத்துக்கு ஒரு கட்டுரை வச்சு 25 நிமிஷத்துல 5 கட்டுரை பப்ளிஷ் பண்ணிடலாம். யாருக்கு வேலை? இப்போ நம்ம தலைவர்கள் நாளைக்கு உட்காந்து பார்ப்பாங்க. இன்றைக்கே கூட இப்போ நைட்டில் ஆன்லைனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதிய கட்டுரைகள்னு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதில் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அவ்வளோதான். இதை மாதிரி நீங்கள் தொகுக்கலாம். அதுக்கப்புறமே இந்த ஆலமரத்தடி, அதுக்கப்புறம் மணற்தொட்டி, பேச்சு எல்லாத்துலேயுமே என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து ஃபாலோ வந்து நம்ம ஸ்கில்நெட் கம்யூனிட்டி மக்களுக்கு வந்து விக்கிபீடியா கொடுக்குறோங்கிற பேர்ல 5 வருஷமா நான் செய்யாத வேலையை இன்னைக்கு இசைமுரசு குறித்து ஒரு கட்டுரையா விக்கிபீடியாவில் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு முதல்ல பங்களிப்பு செய்ததற்கு நன்றி. அப்புறம் பிரபாகர் சாருக்கு நன்றி. சரி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நாளாக பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க விக்கிபீடியாவில் எழுதணும் போடணும்னு சொல்லிட்டு. இந்த இதில் நான் ஏன் இவ்வளவு தூரம் ப்ராக்டிக்கல் 1/2 மணி நேரமும் தியரி 1.5 மணி நேரம் நானும் அஸ்கர் சார் சேர்ந்து எடுத்தோம்னா ரீசன் என்னென்னா, நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் கரெக்டாக இருக்கிறது தான் முக்கியம். இவ்வளோ ஈஸி தான் அது. ஜஸ்ட்டு யூசர் நேம் போட்டுக்கிறீங்க, பாஸ்வேர்டு போட்டுக்கிறீங்க, மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறீங்க, கட்டுரை தலைப்பை தேடுறீங்க, இருந்ததுன்னா மேலே மேம்படுத்த போகிறீங்க, இல்லைன்னா புதுசாக துவக்க போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். எவ்வளோ ஈஸி. விக்கிபீடியானா என்ன மலை மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, பெரிய மலையெல்லாம் இல்லை. அந்த மலையும் கூட மனிதனுடைய காலடிக்கு கீழே கொண்டு வர முடியும். ஓகேவா? இதன் மூலமாக ஒரே விஷயம் தான் சார். அதுல எந்த புகழ் மொழியும் வர்ணனையும் அழகியல் சார்ந்த வார்த்தைகளும் வந்து கற்பனை நயங்களும், இவர் வந்து வீராதி வீரபத்திரம் பேருங்கிற மாதிரியான எந்த டயலாக்கும் அதுல இருக்கக்கூடாது. இந்த வகையில எழுதுறதுக்கு மட்டும் நீங்க பயிற்சி எடுத்துக்கணும். இது நீங்க வந்து இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்கில்நெட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐமன் கம்யூனிட்டிக்காக கலைநடை எழுத்து கலைக்களஞ்சிய எழுத்து நடை பற்றி நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு வகுப்பு வந்து நீங்கள் எடுக்கணுங்க சார். அப்போ தான் எங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் தமிழ் துறை பேராசிரியர், நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் எந்த துறை உங்களுக்கு பிடிக்கும். தனி நபர்களை பற்றி எழுதணுமா, குறிப்பிடத்தகுந்த தனிநபராக இருந்தால் அவரை பற்றி நீங்கள் எழுதலாம். விளையாட்டை பற்றி எழுதணுமா எழுதலாம். ஊர்களை பற்றி உங்கள் ஊரை பற்றி எழுதுங்க. உங்களுடைய ஊரில் உள்ள மரங்களை பற்றி எழுதுங்க, செடிகளை பற்றி எழுதுங்க, பூக்களை பற்றி எழுதுங்க, எது வேணாலும் எழுதுங்க. சினிமாவை பற்றி எழுதணுமா எழுதலாம். அதே மாதிரி குறிப்பிடத்தக்க நல்ல விஷயங்களாக இருக்கணும். சினிமாவை பற்றி தான் தமிழில் அதிகமாக நல்லா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சினிமாக்காரன் கெட்டிக்காரன். அவன் எந்த படம் வந்தாலும் உடனே விக்கிபீடியாவில் போய் இந்த படம் ரிலீஸ் ஆனது, இவர் நடித்திருக்கிறார், இந்த பாடல்கள் இசையமை. விக்கிபீடியாவில் அவங்க செக்ஷன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் செக்ஷனில் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. சினிமாக்காரங்க நல்லா எழுதுகிறாங்க. ஆனால் மற்ற ஊரை பற்றி எழுதுகிறவன், மரத்தை பற்றி எழுதுகிறவன், செடி கொடியை பற்றி எழுதுகிறவன், உயிரினங்களை பற்றி எழுதுகிறவன் கம்மியாக இருக்கிறாங்க. புரியுதா? இதன் மூலமாக நம்ம காலம் கடந்தும் வாழ முடியும். நாம் வாழும்போது மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியும். நல்ல ஒரு நட்பு வட்டத்தை தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இப்போ எங்களுக்கு விக்கிபீடியாவில் நாங்கள் ரீகனெக்ட் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோடு நாங்கள் இணையும் போது எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நட்பு வட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக பிரமிப்பாக இருக்கிறது. அவ்வளவு நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ ஒருத்தர் தான் நாங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை பேர் வர்றாங்க, எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத தொடர்ந்து நீங்கள் நம்ம இசை முரசு வானொலி அஸ்கர் சாருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பேருடைய கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம
இப்போ நமக்கு வரப்போகிறது. இப்ப நீங்க வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஆங்கிலத்துல இருந்து ஒரு கட்டுரையை தமிழ்ல படிச்சா அது தமிழ் கட்டுரை ஆயிடுமா? ஆகாது தானே. நம்ம தமிழ்ல அதை பங்களிப்பு செஞ்சாதான் அது நமக்கான கட்டுரையாக இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த கண்டென்ட்டை அதுக்கான தீம் எல்லாம் கூட நீங்க ஆங்கிலத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஆனா அந்த கட்டுரையை நீங்க தமிழ்ல பண்ணாங்கன்னா தான் அது பர்மனண்டா வந்து அந்த கட்டுரையாக இருக்குமே தவிர, நீங்க அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி முடிச்சீங்கன்னா உங்களுடைய யூஸுக்கு உங்களுடைய டிவைஸுக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல காட்டும். ஆனா அது தமிழ் கட்டுரையாவே நீடிக்காது. நம்ம தமிழ்ல பப்ளிஷ் பண்ணா மட்டும்தான் அது தமிழ் கட்டுரையாக இருக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி ஓகேங்க சார். பெனாசிர் கேட்டது முக்கியமான கேள்வி. இப்போ சார் சொன்ன மாதிரி அது வந்து நம்முடைய தமிழ் விக்கிபீடியாவில் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ 60 லட்சம் கட்டுரைகள் ஆங்கிலத்தில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டு ப்ரௌசரில் தமிழ் ப்ரௌசர் போட்டுட்டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் போட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா 60 லட்சம் கட்டுரையும் நீங்கள் தமிழில் படிக்கலாம். ஆனால் சரியாக இருக்காது. மொழி நடை சரியாக இருக்காது, இலக்கண பிழையாக இருக்கும், அர்த்தம் இல்லாமல் இருக்கும், ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். சரியா இருக்காது அப்படிங்கறத விட முக்கியமா அது தமிழ் கட்டுரையே இல்ல. அது வந்து ஆங்கிலத்துல இருந்து நாம படிக்கிறதுக்காக அதை டூலா பயன்படுத்திக்கிறோமே தவிர அது கட்டுரை ஆகாது. இப்போ உங்களுடைய பங்களிப்பு, நீங்கள் ஒரு மொழியில் திறமையானவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து விட்டு அதை நீங்கள் தமிழில் எழுதலாம். அப்போ வந்து அது தொகுத்தவர் வந்து உங்களுடைய பேர் வரும். மூலம் வந்து அவங்களுடைய கட்டுரைகள் வந்து மூலமாக நம்ம வச்சுக்கலாம். அதே போல் உருது தெரிந்தவர்கள் சொன்னல, உருதில் உள்ள கட்டுரைகளை தமிழில் எழுதலாம். ஹிந்தியில் தெரிஞ்சால் ஹிந்தியிலிருந்து தமிழில் எழுதலாம். மொழி மாற்றத்தில் மிகப்பெரிய தேவை இருக்கிறது. மொழி மாற்ற கட்டுரைகள் குறிப்பாக ஆங்கிலத்தில் எல்லாமே எல்லா டெக்னாலஜியும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. விக்கிபீடியாவில் 60 லட்சம் கட்டுரை இருக்குது. அதே போல் நேற்று சார் சொன்ன விஷயத்தில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, 60 லட்சம் கட்டுரை இந்தியாவில் வந்து தமிழில் வந்து 7.5 கோடி பேருன்னு சொல்கிறோம்ல, 60 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் உட்காந்து ஆளுக்கு ஒரு கட்டுரை எழுதிட்டாலே ஆங்கிலத்தை நம்ம மிஞ்சிடலாம், ஒரே நாளில் மிஞ்சிட முடியும். அந்த அளவுக்கு விக்கிபீடியாவில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது, எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. வேற எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வணக்கம். ஒருவர் எத்தனை கணக்கு வச்சுக்கலாம்? ஒரு கணக்கு தானே வச்சுக்கிற முடியும்? ஒரு கணக்கு தான் வச்சுக்கணுங்க சார். நான் உங்களுக்கு பயிற்சிக்காக நான் புதுசாக பண்ணி காட்டினேன். என்னுடைய கணக்கு கே பிரபாகரன்ற கணக்கு மட்டும்தான் என்னுடைய கணக்கு. அதில் மட்டும்தான் நான் எழுதுவேன். இந்த பயிற்சிக்காக இன்றைக்கி நான் ஸ்கில்நெட் மெயிலை ஓப்பன் பண்ணி நான் டைரெக்டாக அதில் போயிட்டேன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறதால நான் சும்மா பயிற்சிக்காக இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். அதே போல் நீங்கள் உங்களுடைய பேரில் எழுத வேண்டாம்னு விரும்புனீங்கன்னா புனை பேர் வச்சுக்கலாம். இப்போ வந்து சத்திரத்தான் வச்சுருக்கிறாங்க, நீச்சல்காரன் வச்சுருக்கிறாங்க, சோடா பாட்டில்னு ஒருத்தவங்க வச்சுருக்கிறாங்க, கண்ணாடி புட்டின்னு ஒருத்தவங்க வச்சுருக்கிறாங்க. அதுமாரி அவங்கவுங்க வேறு வேறு பேரில் எழுதுவாங்க. அவங்க பேரே வெளியில் தெரிய வேணாங்கன்னு எழுதுகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் உங்கள் புனைப்பேரில் கூட நீங்கள் பயனர் பேரில் வந்து உங்கள் புனைப்பேரை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கும் விக்கிபீடியாவில் அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணோம், எல்லாருமே யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். இதை மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதையும் ஆர்டிக்கல் எழுதுனதையும் ஐமன் நண்பர்கள் வந்து அஸ்கர் சாருக்கும், ஸ்கில்நெட் நண்பர்கள் எனக்கும் நீங்கள் அனுப்பலாம். நாங்கள் அதை வந்து எங்களுடைய விக்கிபீடியா ஆர்வலர் சமூகத்துக்கு உடனடியாக தெரிவிப்போம். நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம், இவங்களை கைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அவங்கெல்லாம் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அவங்களுடைய குழுக்கள், புலனக்குழு, டெலிகிராம் குழுக்களெல்லாம் நீங்கள் எழுத தான் நினைப்பாங்க. இன்றைக்கே போய் ஜாயின் பண்ணால் எழுத மாட்டாங்க. நீங்கள் ஒரு 50 கட்டுரை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து உங்களை இணைச்சிப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உடனே திறந்து விட மாட்டாங்க. இது வந்து சோஷியல் மீடியா மாதிரி கிடையாது. ஓகேவா? வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சரி, எல்லாரும் அமைதியான நிலைக்கு சென்று விட்டதால் மீண்டும் நாளை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ் இருக்கிறது. 16 மணி நேரம் இதே மாதிரி நிறைய டூல்களை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். முக்கியமாக இலவசமாக பயன்படுத்தக்கூடிய ஓப்பன் சோர்சஸ். இப்போ அண்மையில் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிற சீன செயற்கை நுண்ணறிவு, அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம், அதை எப்படி நாம் தமிழில் பயன்படுத்தலாம், இதை பற்றியான அடிப்படை விளக்கங்கள். இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, இப்போ சொன்னது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏஐ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எங்களுடைய பர்பஸே லேர்னிங் அண்டு ஏர்னிங் தான். அப்போ ஏர்னிங் வரணும்னா டிசைனிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்கிற கணினியிலிருந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். இந்த கணினியை வைத்துக்கொண்டு 1 லட்சமும் சம்பாதிக்கலாம், மாதத்துக்கு 10 லட்சமும் சம்பாதிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இணையத்தில் இருக்கிறது. உலகமே இணையத்துக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இணையத்துக்குள்ளே எப்படி பயன்படுத்துகிறீங்க? சும்மா ஜஸ்ட்டு வெத்தலையில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி பார்வையாளராக மட்டும் இருந்தீங்கன்னா செலவு தான் ஆகும், வரவே வராது.
அதில் போய் அமேசானில் போடுவீங்க, இதில் போடுவீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் போடுவீங்க, படம் பார்க்க போவீங்க, ஆர்டர் போடுவீங்க, செலவு தான் ஆகிட்டுருக்கும். ஆனால் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த பயிற்சிகளுக்கு பிறகு அதே மொபைல் தான், அதே கம்ப்யூட்டர் தான், அதே லேப்டாப் தான், அது வந்து உங்களுக்கு தொழில் வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பு களமாக மாறிவிடும். அது எப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறோம். இப்போ நான் வந்து விக்கிபீடியாக்காக இப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னா 16 மணி நேரம் ஸ்கில் நைட், ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் கிளாஸ், அது பெரிய நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கிளாஸ் எப்படி எடுப்போன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி தமிழில் தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுருவோம். அதனால் நீங்கள் இதற்காக செய்யக்கூடிய முதலீடு மிக மிகச் சிறிய முதலீடு. நானும் அஸ்கர் சாரும் சொல்கிற அமௌண்ட்டு இந்தியாவிலேயே யாருமே சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, சார் ஒரு ஜீரோ விட்டுட்டு போட்டிங்களா, 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு போட்டிங்களான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு புரிதல் உள்ளவர்களுக்கு இதனுடைய வேல்யூ தெரியுது. ஆனால் இதை புரியாதவர்கள் அப்படியே ஒதுங்கியே நின்றுட்டுருக்குறாங்க. ஒதுங்கி நிற்கிறவங்களுக்காக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காது. அஸ்கர் சாரோ நானும் அடுத்து மறுபடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உடனே எடுக்க மாட்டோம், 2026 தான் எடுப்போம். ஓகேவா? அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உடனே நாளை முதல் நாங்கள் வகுப்பு எடுக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் இணைந்து கற்றுக்கொள்ளுங்கள். ரமலான் நோன்பு விடுமுறைக்கு பிறகு புதியதொரு பயிற்சி வகுப்பு, அதை விட அதிக இன்கம் கொண்டு வர டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே உள்ள வகுப்புகளை தவற விட்டிருந்தால் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட காணொளிகளை ஒரு சிறிய கட்டணம் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். இத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது. இது கூடவே இது மாதிரியான சேவைகளை நாம் சேர்த்து தொடர்ந்து நாம் பயணிப்போம். இன்றைய வகுப்பில் ஆர்வத்தோடு இணைந்த அத்தனை பேருக்கும், இதை யூடியூப் தளத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், விக்கிபீடியாவில் எழுதுங்கள்.